ஹாய் ஹலோ மக்களே எல்லாருமே எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா இன்றைக்கான ஒரு சூப்பரான ட்ராமா தாங்க பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்க பார்த்தீங்கன்னா அப்படியே முகத்தெல்லாம் கவர் பண்ணிட்டு ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு அப்படியே வந்து நிற்பாங்க. அங்கே சுற்றி இருக்கவங்கள யார் இது, இந்த மாதிரி ஒரு மாடலிங் வந்து காம்படிஷன் நடந்துட்டு இருக்கு, இவ பாட்டுக்கு எல்லாத்தையும் போத்துட்டு இந்த மாதிரி வந்து நின்றுட்டு இருக்காளே அப்படின்ற மாதிரி பேசிகிட்டே இருப்பாங்க. நீ வெளியே போ எங்கள் ப்ரோக்ராமை கெடுக்காதுன்ற மாதிரிலாம் எல்லாரும் சத்தம் போட்டுகிட்டே இருப்பாங்க. கொஞ்ச நேரம் பார்த்தா அங்கே ஒரு வில்லி பொண்ணு உட்காந்துட்டு இருக்கும். அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா ஹீரோனை முறைச்சிக்கிட்டே இருக்கும். அப்போ அது என்ன நினைக்கணும், அதுக்கு தெரியும் இது ஹீரோயின் தானே, நீ என்னை வந்துட்டு ரொம்ப வந்து அதாவது என்ன சொல்கிறது, என்ன நீ வந்து ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீ நினைக்கிற, அது வந்து வாய்ப்பே கிடையாது, இங்கேருந்து எல்லாரும் அவமானப்படுத்துவாங்க, அப்படியே வாங்கிட்டு இங்கேருந்து போ அப்படின்ற மாதிரி அது மனசுக்குள்ளே நினச்சிட்டே இருக்கும். ஹீரோவும் உட்காந்து பார்த்துட்டே இருப்பார். அங்கே நிறைய பேருக்கு வந்து பார்த்துட்டே இருப்பாங்களா. அப்போ தான் வந்து ஹீரோ இருக்காருல்ல, அவரை பார்த்துட்டே இருப்பார். ஹீரோனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி இருக்கும் அவருக்கு. பார்த்துட்டே இருக்கவும் இப்போ இந்த பொண்ணு என்ன பண்ணும் அப்படின்னா வந்துட்டு அங்கே போய் நின்றுட்டு அந்த ஒரு மேட்ச் பாக்ஸ் இருக்குல்ல, அதை எடுத்து பற்ற வச்சிரும். ஃபுல்லாக அது மேலே போட்டிருக்க ட்ரெஸ் இருக்குல்ல, அது ஒரு மாதிரி அந்த மேட்ச்சுக்கு தகுந்த மாதிரி, அந்த மேட்ச் அந்த ஃபயருக்கு தகுந்த மாதிரி எல்லாம் ஆக்கிட்டு ஹீரோன் பார்த்தீங்கன்னா அப்படியே ரெட் கலர் ட்ரெஸ்ஸில் செம்மையாக கியூட்டாக, ஒரு பக்கம் ஹேர் ஸ்டைல் வந்து ரெட் அதாவது ஒயிட்டாகவும், இன்னொரு பக்கம் ஹேர் ஸ்டைல் பிளாக்காகவும் இருப்பாங்க. டோட்டலாக அப்படியே இப்போ இவங்களை கிண்டல் பண்ண எல்லாருமே வந்துட்டு இவ்வளோ அமேசிங்காக, இவ்வளோ மாடலிங்காக அப்படின்ற மாதிரி வாயை பொழந்துருவாங்க. ஹீரோயினுக்காக ஒரு மாதிரி இருக்கும். ஹீரோ பார்த்தவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னொருத்தர் அங்கே இருப்பார். அவர் என்ன சொல்வார், இந்த மாடலிங் வந்து உடனே நம்ம புக் பண்ணணும் போ அப்படின்ற மாதிரி சொல்லிடுவார். டக்கு எல்லாம் புக்கிங் ஆகிட்டே இருக்கும். இப்போ ஹீரோயின் ஃபேஸை பார்த்தோன்னா ஹீரோக்கு என்ன தோணும்னா, இவங்க கூட ஏற்கனவே இருந்த மாதிரி தோணும். உடனே அவர் எந்திரிச்சு வந்து ஹீரோயின் கையை பிடிச்சிப்பார். ஹீரோயின் கேட்பாங்க, யார் நீ அப்படின்னு கேட்கும்போது, லாஸ்ட் மந்த் இந்த ஹோட்டலில் நீ என் கூட இருந்தல அப்படின்னு சொல்லும் போது ஹீரோனுக்கு ஒரு மாதிரி இருக்கும். எல்லாரும் பார்க்குறாங்க அப்படின்ன உடனே இவங்க வந்துட்டு இவங்க நல்ல ஒரு மாடலிங் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருக்கவும், இப்போ ஹீரோட ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு வந்து அங்கே நிற்கவும் ஹீரோ வந்து அப்படியே சமாளிப்பார். இவங்க வந்து செம்மையான ஒரு மாடலிங்காக இருக்காங்க, இவங்களை வந்து நம்ம கம்பெனிக்காக எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ சொல்லவும், இப்போ அவங்க ஃப்ரெண்டு என்ன சொல்லுவாங்கன்னா, இருக்கிற அளவுக்கெல்லாம் இந்த மாதிரி புதுசாக ஒரு மாடலிங்லாம் அவள் பண்ணலை, இதெல்லாம் வந்து ஆல்ரெடி முடிஞ்ச விஷயங்கள் தான். இப்போ நம்ம நல்லா பண்ணிட்டு நல்லா வந்து ஒரு நல்ல இடத்துக்கு போகணும் அப்படின்னா வந்துட்டு இந்த அப்டேட் இல்லாத இதெல்லாம் வச்சுட்டு ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்ற மாதிரி அவங்க நான் அப்படியே சட்டுன்னு ஒரே வார்த்தையில் முடிச்சிருவாங்க. ஆனால் ஹீரோனை விடுறதுக்கு மனசே இருக்காது. இந்த மாதிரி சொல்லுவோம். ஹீரோக்கு இப்போ என்ன பண்ணுறது தெரியாது, அப்படியே முடிச்சுட்டு நின்றுட்டு இருப்பாரு. இங்கே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோ லவ் பண்ணுறது ஃபியான்சி பொண்ணு இருக்குல்ல, அந்த பொண்ணு என்ன பண்ணும், வேகமாக வந்து நிற்கும். அப்போ ஹீரோ என்ன கேட்பாரு, ஹீரோயினை பார்த்து, நீ தான் இங்கே வர போகிற அப்படின்னு தெரியல எனக்கு, ஆனால் இந்த மாடலிங் இங்கே வர போகிறாங்கன்னு அவங்களுக்காக ஒரு ட்ரெஸ்ஸை ரெடி பண்ணி வச்சிருந்தேன், அந்த ட்ரெஸ்ஸை எதுக்காக நீ போடலை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பாரு. ஒன்று ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா வந்துட்டு அந்த ட்ரெஸ்ஸை காட்டுவாங்க, அதை கிழிச்சு போயிருக்கும். இதை பண்ணது வந்து ஹீரோட அந்த ஃபியான்சி பொண்ணு இருக்குல்ல, அந்த பொண்ணு வந்து பண்ண வேலையாக தான் இருக்கும். ஹீரோ வந்து அதை முறைப்பாரு. உடனே இன்னொருத்தவங்க இருக்காங்கல்ல, இதெல்லாம் வந்து இப்போ ஃபேஷனே கிடையாது, இப்போ பண்ணுறதெல்லாம் நீ நம்பிட்டு இருக்கியான்னு கேட்குறாங்கல்ல, அவங்க வந்து அந்த ஃபியான்சி பொண்ணுக்கு தான் சப்போர்ட்டு. சரி விடு, அவள் ஏதோ சின்ன பிள்ளை தனமாக பண்ணிட்டா, அதுக்காக பெருசாக பண்ண வேண்டாம், நம்ம எல்லாரும் டின்னருக்கு போகலாமா அப்படின்னு இந்த ஃபியான்சி பொண்ணு எதுவுமே நடக்காத மாதிரி ஹீரோ கையை பிடிச்சிட்டு போகலான்னு சொல்லும். ஒன்று ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா வந்துட்டு எனக்கு இப்போ இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு அங்கேருந்து போயிடுவார். ஹீரோ என்ன பண்ணுவார், போகும்போது ஹீரோயின் கிட்ட டின்னருக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாரா. இப்போ அவங்களுக்குலாம் மூஞ்செல்லாம் ஒரு மாதிரி ஆகிடும். ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோ கூப்பிட்டாரு அப்படின்றதுக்காக அந்த டின்னருக்கு வந்து கலந்துப்பாங்க. இது பெரிய ஹோட்டல், இப்போ ஹீரோயின் இங்கே வச்சு அசிங்கப்படுத்தலான்னு சொல்லிட்டு அவங்களாம் நினைப்பாங்க. ஆனால் ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, அங்கே பயங்கரமாக ஆர்டர் போட்டுருவாங்க. அதெல்லாம் ஆர்டர் பண்ணும்போது இப்போ இதெல்லாம் பற்றி தெரிஞ்சவங்க தான் ஆர்டர் போட முடியும். அப்போ இவளுக்கு எப்படி இதெல்லாம் தெரிஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, ஹீரோக்கு இதெல்லாம் தான் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இதெல்லாம் இன்னும் அவங்களுக்கு கோவமாக வரும். ஹீரோயின் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா வந்துட்டு, எனக்குன்னு தனியாக ப்ரெஸ்டீஜ் இருக்குது, நீங்கள் இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு தடவையும் வந்து என்னை இன்சல்ட் பண்ணணும் அவசியமே கிடையாது, உங்கள் கம்பெனிக்காக நான் மாடலிங்காக இருந்தேன், எனக்குன்னு தனிப்பட்ட முறையில் வந்து மாடலிங்கில் நிறையவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது, உங்களுக்கு நான் இங்கே வேலை பார்க்குறது பிடிக்கல அப்படின்னா வந்துட்டு நான் இங்கேருந்து ரிசைன் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும், அந்த இன்னொரு பொண்ணு ஹீரோயின் மேலே கோவமாக இருந்ததில் அதுக்கு வந்துட்டு ஒரு மாதிரியாகவே இருக்கும். அதுக்கு இப்போ சந்தோஷமாக தான் இருக்கும் இவங்க ரிசைன் பண்ணா. உடனே அது எந்திரிச்சுட்டு அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லும் போது இந்த ஃபியான்சி பொண்ணு என்ன பண்ணும், ஹீரோயின் கையில் வச்சிருந்த கிளாஸை வந்து வேணும்னு தட்டி விடவும் அவங்க கையில் உள்ள அந்த ட்ரிங்க்ஸ் வந்து பார்த்தோன்னா அந்த லேடி மேலே கொட்டிடும். உடனே ஹீரோயின் திரும்பி பார்க்கறதுக்குள்ள இந்த ஃபியான்சி பொண்ணு என்ன சொல்லும், எதுக்காக அவள் மேலே இப்படி கொட்டின, வேணும்னு தானே நீ கொட்டி இப்படி இவ்வளோ பெரிய இடத்துல அவளை அசிங்கப்படுத்தணும்னு பண்ணுற அப்படின்னு சொல்லவும் ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, அது எப்படி, அது நான் ஏன் அந்த மாதிரி பண்ணணும், அதெல்லாம் எனக்கு அவசியமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த லேடி வர சும்மா தான் இருந்திருக்கும். இப்போ இந்த ஃபியான்சி பொண்ணு என்னெல்லாம் சொல்லணும்னா, அவங்க என்னோட சீனியர், அவங்க எவ்வளோ பெரிய மாடலர் தெரியுமா, அவ்வளோ பெரிய மாடலிங்காக இருந்தும் அவங்க மேலே போய் இவ்வளோ பெரிய இடத்துல இந்த மாதிரி நீ கொட்டியிருக்கேன்னா நீ வேணும்னு தானே பண்ணியிருக்க, அவங்களை இந்த மாதிரி அசிங்கப்படுத்துறது எனக்கு விருப்பமே இல்லைன்ற மாதிரி பேசுவோம். இந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரி ஆகிடும். உன்னை என்ன பண்ணும், நீ இந்த மாதிரிலாம் நடத்துப்ப நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பதிலுக்கு அது என்ன பண்ணும், இருக்கிற ட்ரிங்க்ஸ் எடுத்து ஹீரோயின் மேலே கொட்டி விட்டுரும். இப்போ தான் அந்த ஃபியான்சி பொண்ணுக்கு ரொம்ப குளுந்தாப்புல இருக்கும். ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இப்போ பதிலுக்கு எதுவுமே செய்ய மாட்டாங்க. சரி அங்கேருந்து போகலான்னு நினைக்கும் போது இது திரும்பவும் அந்த ஃபியான்சி பொண்ணு என்ன சொல்லிடும் அப்படின்னா வந்துட்டு, அவ்வளோ பெரிய ஆள் மேலே வந்துட்டு இந்த மாதிரி கொட்டி விட்டுட்டு நீ அவங்கள்ட்ட சாரி கேட்காம இங்கேருந்து போயிடுவியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஒன்று ஹீரோனுக்கு மனசு கஷ்டமாக இருக்கும். இப்போ ஹீரோ என்ன சொல்வாருன்னா, பரவாயில்ல அவள் பண்ணியிருந்தா நான் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நான் எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்வார். யாரும் எனக்காக எதுவும் பண்ண வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் என்ன செய்வாங்கன்னா, சாரி அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டுட்டு அங்கேருந்து வேகமாக ஓட ஆரம்பிச்சிருவாங்க. உடனே இப்போ தான் அந்த ஃபியான்சி பொண்ணுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அந்த லேடி இருக்காங்கல்ல, அவங்க அதை அக்செப்ட் கூட பண்ணிக்க மாட்டாங்க, அதை பக்கம் திரும்பி நினைப்பாங்க. இப்போ ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, அங்கேருந்து அவங்களுக்கு ரொம்ப அவமானமாக இருக்கும், வேகமாக வெளியே ஓடுவாங்க. வெளியே ஒருத்தர் உட்காந்துருப்பாரு. இப்போ அந்த பொண்ணு வந்துட்டு அன்னைக்கு அந்த பார்ட்டியில் மாடலாக இருந்தாலே அவள் தானே அந்த பொண்ணு, அதை முதல் எனக்கு செக் பண்ணி சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும், ஆமாம் அந்த பொண்ணு தான் அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் பேசிப்பாங்க. பொண்ணு இருக்காங்களே
இவங்க இந்த சீனியரா இருக்காங்கல்ல மாடலிங்க, அவங்க வந்துட்டு ஹீரோ கிட்ட ஒரு நல்ல இதா இருக்கும். அவங்க என்ன சொன்னாலும் ஹீரோ கேட்டுக்கிற மாரி இருப்பாரு. ஸோ அவங்க 2 பேரும் க்ளோஸா இருக்கிறது கூட இந்த இந்த ஃபியான்சி பொண்ணுக்கு பிடிக்காது. இவங்க 2 பேரும் எப்படியாவது பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது நினைக்கும். அதனால இப்ப அங்க கடிச்சு, இங்க கடிச்சு இப்ப இவங்ககிட்டயே வம்பு பண்ண ஆரம்பிச்சுரும். இந்த மாதிரி நீங்க ஹீரோ கிட்ட பேசுறது, கொள்றதெல்லாம் சரியில்ல. நீங்க இத சீனியரா இருக்கிறதுனால ஓகே அப்படின்ற மாரி இருக்கு. இருந்தாலும் பார்த்து நடந்துக்குங்க அப்படி இப்படின்னு சொல்லவும், இந்த மாரி விஷயத்துல நீங்க தலையிடாத அப்படின்ற மாரி அதுகிட்ட கோவமா பேசிட்டு நேரா ஹீரோ கிட்ட வந்துருவாங்க. வந்தவங்க என்ன சொல்வாங்கன்னா, "நீ வந்து இந்த மாரி ஒரு பொண்ண வந்து கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு இருக்கீல, அவள் நடவடிக்கை சுத்தமா சரியில்ல. அவ என்னோட வழியில வந்து கிராஸ் பண்ணிட்டே இருக்கா." அப்படின்ற மாரி சொல்லும். ஹீரோக்கு சம்மந்தமே இருக்காது. அந்த பொண்ணு அந்த அளவுக்குலாம் ஹீரோக்கு பிடிக்காது. அதனால இதெல்லாம் ஒரு விஷயம்னு சொல்லிட்டு பேசுறியேன்ற மாரி இந்த லேடிட்ட கேட்பாரு. என்ன சொல்வாருன்னா, "இதெல்லாம் ஒரு விஷயமா? அவ ஒரு லூசு. அவள போய் பெருசா பேசிட்டு இருக்கேன்னு" கேட்கும்போது, "நான் இந்த இடத்துல ஒரு சீனியர்ன்றது உனக்கு நல்லாவே தெரியும். ஆனா அவ என்னோட ரொம்பவே என்ன அசிங்கப்படுத்தி இந்த மாரிலாம் என்கிட்ட விளையாடிட்டு இருக்கா. இதெல்லாம் நல்லாவே இல்ல. உனக்கு ஒரு அஃபேர் இருந்ததுன்னா அது வெளிய வச்சுக்கோ. பிசினஸ் வரைக்கும் அத கொண்டு வராத. அது நல்லது கிடையாது." அப்படின்ற மாரி சொல்லவும், ஹீரோ வந்து எவ்வளோ சொல்லுவாரு. அதுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. அந்த மாரிலாம் எதுவுமே இல்லன்னு சொல்லும்போது, "இங்க பாரு நான் திரும்ப திரும்ப உன்கிட்ட சொல்றேன். அவளோட நடவடிக்கை எதுவுமே சரியில்ல. அவள மாரி ஒரு பொண்ணு வந்து உன் கூட இருந்தா அப்படின்னா பிசினஸ் சக்சஸா ஆகவே முடியாது." அப்படின்ற மாரி சொல்லிட்டே இருப்பாங்க. என்ன கேட்பாரு, "நான் வந்துட்டு இப்ப ஆல்ரெடி நான் வேலைக்கு வச்சிருந்தேனே, அந்த பொண்ணு உனக்கு ஓகேவான்னு?" கேட்கவும், அவ அதுக்கு மேல தலைவலின்னு சொல்லும்போது, ஹீரோக்கு இப்ப கோவம் தான் வரும். ஒவ்வொருத்தரா இந்த மாரி சொல்லி சொல்லி எல்லாரையும் ஆஃபீஸ் விட்டு விரட்டி, அப்புறம் யார வச்சு தான் வேலை வாங்குறதுன்னு சொல்லவும், "இப்போதைக்கு இங்கேருந்து நீ கிளம்பு." அப்படின்ற மாரி ஹீரோ சொல்லவும், அந்த லேடியும் கோச்சுக்கிட்டு அந்த சீனியர் லேடி அங்கேருந்து போயிடுவாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இப்ப ஹீரோக்கு வந்து ஹீரோயின் அங்க தானே வேலை பார்க்குறாங்க. அவங்கள வம்பு பண்ணணும் அப்படின்னே தோணும். உடனே என்ன பண்ணுவாரு, "எனக்கு ஒரு காஃபி எடுத்துட்டு வான்னு" சொல்லவும், ஹீரோயின் காஃபி கொண்டு வந்து குடுப்பாங்க. "அந்த ஃபைல் எடுத்துட்டு வா. அந்த கலர் எடுத்துட்டு வா. இந்த கலர் எடுத்துட்டு வா." அவங்கள வேலை வாங்கிட்டே இருக்கும். ஹீரோயின் இப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, "நான் வந்து டிசைனிங் வேலை பார்த்துட்டு இருக்கேன். நான் உனக்கு வந்து பர்சனல் செக்ரட்டரிலாம் கிடையாது. என்ன வந்து இந்த மாதிரி வேலை வாங்கி அசிங்கப்படுத்தாத. உனக்கு ஏதாவது வேலை வேணும்னா அத ஒரே தடவையில சொல்லு. நான் எடுத்துட்டு வரேன். எத்தன தடவ என்னால அலைய முடியும்?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பாங்க. "நான் வந்து உன்னோட மேனேஜர். நான் சொன்னத நீ செஞ்சு தான் ஆகணும்னு" சொல்லவும், ஹீரோயினுக்கு கோவமா வரும். உடனே சட்டைய பிடிச்சிட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, "எனக்கு இந்த டிசைனிங் வேலை மட்டும் இல்ல. எனக்கு பாக்ஸிங்கும் நல்லா தெரியும். ஞாபகம் வச்சுக்கோ." அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. ஆல்ரெடி இந்த மாரி ஹீரோயின் கிட்ட வந்து இவரு அடி வாங்கியிருப்பாரு. அத இப்ப இவரு நெனச்சு பார்ப்பாரு. அது மட்டும் இல்லாம இவங்க 2 பேரும் 1 மந்த்துக்கு முன்னாடி ஒரு ஹோட்டல்ல இருந்தாங்கல்ல, அதையும் நெனச்சு பார்த்துட்டு இப்ப ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கும். அங்கருந்து வெளிய வரதுக்குள்ள அந்த ஃபியான்சி பொண்ணு இருக்குல்ல, அது போய் அந்த சீனியர் லேடி கூட திரும்பவும் ஒண்ணு சேர்ந்துரும். அவங்களும் அது பேச்ச கேட்டுருவாங்க. இப்ப அது எப்படி ஒண்ணு சேரும் அப்படின்னா, ஹீரோயின பத்தி சொல்லி தான் ஒண்ணு சேரும். அந்த சீனியர் லேடிக்கு வந்துட்டு ஃபியான்சி பொண்ண பிடிக்காது தான். ஆனா அத விட ஹீரோயின் வந்துட்டு ரொம்ப நார்மலா இருக்கறனால, அவங்க இங்க வேலை பார்க்கறது அவங்களுக்கு பிடிக்கல. இப்ப ஹீரோ கிட்ட இவங்க இவ்வளவு நேரம் பேசிட்டு வந்த உடனே இது என்ன பண்ணும், ஹீரோயின் வேகமா வெளிய வருவாங்களா, அவங்க கன்னத்துல பலார்னு ஒரு அடியவே போட்டுரும். ஹீரோயின் எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க அந்த அடிய. உடனே அந்த லேடி என்ன கேட்கும்னா, "நாங்கலாம் எவ்வளோ பெரிய ஆளுங்க. இந்த ஆஃபீஸ்ல வேலை பார்க்குற நீ, அந்த ஆஃபீஸ் மேனேஜர் சிஇஓவே கரெக்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்குறியான்னு" சொல்லிட்டு அடிச்சிரும். ஹீரோயின் இத எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம, "எங்களுக்கு வந்துட்டு இங்க வேலை பார்க்குறவங்க ரொம்ப இதா இருக்கணும். அத முதல் ஞாபகம் வச்சுக்கோ." அப்படின்ற மாரி சொல்லும். "நாங்க இன்னும் வந்து சீக்கிரத்துல வந்து ஒரு பார்ட்டி கொண்டாட போறோம். அந்த பார்ட்டில நீ வரணும் அப்படின்னா, எப்படி இருந்துக்கணுமோ அந்த மாரி இரு. இல்ல உன் வேலையும் போயிடும், உன் மான மரியாதையும் போயிடும்." அப்படின்ற மாரிலாம் ஹீரோயின போட்டு மிரட்டிட்டு இருக்கும் 2ம் சேர்ந்துட்டு. உன்கிட்ட எத்தன தடவை சொல்லியிருக்காங்க இவள வேலைய விட்டு அனுப்புன்னு சொன்னா, ஹீரோவ அனுப்ப மாட்றாரா? அதனால ஹீரோ கிட்ட சொல்ல முடியல. இவள எப்படியாவது அனுப்பணும்னு சொல்லிட்டு இந்த மாரிலாம் அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க. உடனே ஹீரோயின் என்ன சொல்வாங்க, "நீங்க கேட்கிற எல்லா ரூமர்ஸையுமே நம்பிட்டு இருக்கீங்க." அப்படின்னு அந்த ஃபியான்சி பொண்ண வச்சு தான் ஹீரோயின் சொல்லுவாங்க. ஏன்னா அதுதானே இந்த மாரிலாம் சொல்லி சொல்லி இந்த சீனியருக்கு ஏத்தி விட்டுட்டு இருக்கு. அப்படி சொல்லுவாங்க. என்ன சொல்வாங்கன்னா, "ஒரு டிசைனருக்கு வந்து ஒரு பார்வை வந்து தெளிவா இருக்கணும். பார்க்கறதெல்லாம் நம்பிட்டு இருக்கக்கூடாது. பார்வை தெளிவா இருந்தா மட்டும் தான் வந்து அவங்களோட ஒரு விஷயத்த டிசைன் பண்ணவே முடியும். நீங்க வேலை பார்க்குறவங்களையே நீங்க சரியா புரிஞ்சுக்கிறது இல்ல. காதுல கேட்கறத மட்டும் நம்பிக்கிட்டு இருக்கீங்க. நீங்க நினைக்கிற மாரி எதுவுமே கிடையாது." அப்படின்ற மாரிலாம் பேசவும், "உன்னோட சீனியருக்கே நீ அட்வைஸ் பண்ற அளவுக்கு நீ வந்துட்டியா நீ?" அப்படின்ற மாரி அவங்களுக்கு அப்படிதான் கோவம் வரும். ஹீரோயின் வந்து என்ன சொல்வாங்கன்னா வந்துட்டு, "நான் உங்கள வந்து எந்த அட்வைஸும் குடுக்கறதுக்கு அப்பல்லாம் வரல. உங்களுக்கு ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்லணும்னு தான் நினைக்கிறேன். நீங்க எங்களோட சீனியர் தான். உங்களுக்கு எல்லா டேலண்ட்டும் இருக்கு. அதெல்லாம் நான் இல்லன்னுலாம் சொல்லல. ஆனா யாரும் உங்கள பயன்படுத்திக்கிற மாரி நீங்க அவ்ளோ ரொம்ப இதா இருந்துறாதீங்க. ஏன்னா ஃபியான்சி பொண்ணு வந்துட்டு இவங்கள பயன்படுத்தி தானே எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்கு. அந்த மாரி நீங்க இருக்காதீங்கன்னு தான் நான் உங்கள்ட்ட சொல்ல வரேன். வேற ஒண்ணும் கிடையாதுன்ற" மாரி ஹீரோயின் சொல்லுவாங்க. ஹீரோயின் பேசிட்டு போனோனே அதுக்கு 2ம் சேர்ந்து என்ன பண்ணும் அப்படின்னா வந்துட்டு, ஹீரோயின வந்துட்டு, "எங்க பிசினஸ் விஷயமா வந்து ஒரு ஆள போய் நீ பார்த்துட்டு வரணும்." அப்படின்னு சொல்லவும், ஹீரோயினும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. அங்க பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, ஒரு அங்கிள் ஒருத்தர் இருப்பாரு. அவர் நல்லா ட்ரிங்க் பண்ணிட்டு இருப்பாரு. ஹீரோயின் போயிட்டு அவர்ட்ட பிசினஸ் விஷயமா பேச போம்போது, அத பத்திலாம் பேசலாம். நம்ம 2 பேருக்குள்ள ரிலேஷன்ஸ் பத்தி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஹீரோயினோட கைய பிடிச்சு இழுக்க ஆரம்பிச்சுருவாரு. ஹீரோயினுக்கா ஒண்ணுமே புரியாதாங்க. தப்பிச்சு போறோம்னு நினைக்கும்போது முடியவே முடியாது. உடனே அங்க உள்ள பாட்டில் எல்லாம் உடைச்சு போட்டுருவாங்க. அவர் ஒரு பக்கம் பயந்து உட்காந்து, இவங்க ஒரு பக்கம் பயந்து உட்காந்துட்டே இருப்பாங்க. நல்லா அழ ஆரம்பிச்சுருவாங்க. ரொம்ப லேட்டா தான் ஹீரோக்கு இந்த விஷயமே தெரிய வரும். அவர் வேகமா ஓடி வரும்போது ஹீரோயின் ரொம்ப பயந்து போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ, "நான் வந்துட்டேன். நீ பயப்படாத." அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துவாரு. ஹீரோயின கொண்டு வந்து மயக்கம் போட்டாங்களா, அவங்கள கொண்டு ஹாஸ்பிட்டல்ல வந்து சேர்த்திருப்பாரு. இப்ப மயக்கத்திலே ஹீரோயின் வந்துட்டு ஒரு கனவு கண்டு பயந்துட்டே இருப்பாங்க. அப்ப முழிச்சிருவாங்க. கனவு கண்டுட்டு, "பயப்படாத, நான் இங்க தான் இருக்கேன்." அப்படின்ற மாரி ஹீரோ சொல்லவும், ஹீரோயினும் எந்திரிச்சு இப்ப உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. பேசும்போது தான் ஹீரோ கேட்பாரு, "உன்னோட ஃபேமிலி யாராவது இருக்காங்களா? நீ யாரையாவது லவ் பண்றியா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "எனக்கு ஃபேமிலினும் கிடையாது. நான் யாரையும் லவ் பண்ணவும் இல்ல." அப்படின்ற மாரி ஹீரோயின் சொல்லுவாங்க. "அப்போ போன மாசம் அந்த ஹோட்டலுக்கு நீ வந்தது எதுக்காக?" அப்படின்ற மாரி கேட்கவும், "நீங்க நினைக்கிற மாரி அந்த பொண்ணு நான் இல்ல." அப்படின்ற மாரி ஹீரோயின் சொல்லுவாங்க. "இல்ல, அந்த பொண்ணு நீ தான். உனக்கு அந்த வந்து ஒரு மார்க் இருக்கும் உன்னோட கழுத்துக்கிட்ட. அத காட்டுன்னு." சொல்லும்போது, ஹீரோயின் காட்டும்போது அது இருக்காது. உடனே ஹீரோ திரும்பி நின்னுப்பாரு. அப்ப ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, "நிஜமாவே நீங்க நினைக்கிற அந்த பொண்ணு நான் இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க.
அப்புறம் ஹீரோ எதுவுமே பேச மாட்டாரு. கிளம்பும்போது ஒரு இன்விடேஷன மட்டும் அங்க வச்சுட்டு அங்கருந்து கிளம்பிருவாரு. ஏன்னா, அவரோட பர்த்டே பார்ட்டி நடக்க போதுல. அதுக்கான இன்விடேஷன வச்சுட்டு போயிட்டு வர ஹீரோயின் அப்படியே யோசிச்சுட்டே இருப்பாங்க. இப்ப அந்த பார்ட்டிக்கு வந்து பயங்கரமா ரெடியாகி ஹீரோயின் வந்துருவாங்க. எல்லாருமே ஹீரோயின் ரொம்ப அழகா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே இருப்பாங்க. அந்த ஃபியான்சி பொண்ணு வந்திருக்குமா, அது காதுல அது விழுந்துரும். உடனே நேரா ஹீரோயின் கிட்ட வரும். "யார கேட்டு இந்த பார்ட்டிக்குலாம் நீ வந்த? இங்கலாம் வந்துட்டு எவ்வளோ பெரிய ஆளுங்கலாம் வருவாங்க தெரியுமா?" அப்படின்னு சொல்லவும் ஹீரோயின் என்ன சொல்வாங்க, "என்கிட்டயும் வந்து இன்விடேஷன் இருக்குன்னவுனே, இந்த இன்விடேஷனா? இத வச்சுட்டா உடனே நீ வந்துரலாமா?" அப்படின்ற மாரி அது திட்டும். உடனே ஹீரோயின் என்ன சொல்வாங்க, "எனக்கும் எல்லா விதத்துலயுமே வந்துட்டு அனுமதி இருக்கு. எனக்கு ஹீரோ தான் என்ன வர சொன்னான்." அப்படின்னோனே, அவனோட ஃபியூச்சர் ஒய்ஃப் நான். அந்த சிஇஓட ஃபியூச்சர் ஒய்ஃப் நான். நான் தான் முடிவு பண்ணணும் இந்த பார்ட்டிக்கு யார் வரணும், வரக்கூடாதுன்னு. நீங்க வந்திருக்கவே கூடாதுன்னு சொல்லும். ஹீரோயின் பதிலுக்கு பதில் பேசுவாங்க. "என்கிட்ட பதிலுக்கு பதில் பேசுற அளவுக்கு நீ அந்த அளவுக்கு ஆளாயிட்டியா?" அப்படின்ற மாரி இதுக்கு இன்னும் கோவமா வரும். வேற பேசிட்டு இருக்காத, வார்த்தைய அடக்கி பேசு, வாய அடக்கி பேசுன்னு சொல்லிட்டே இருக்கும். உடனே அதுக்கப்புறம் ஹீரோயின் அப்படியே முழிச்சுட்டே நின்னுட்டு இருப்பாங்களா, இந்த லேடி என்ன பண்ணும், உடனே செக்யூரிட்டி அப்படின்னு கூப்பிட்டு, "இந்த மாரி ஆளுங்கள எதுக்கு அவள விடுறீங்க? இவள தூக்கி வெளிய வீசுன்னு" சொல்லவும் எல்லாரும் வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சுருவாங்க. ஹீரோயினுக்கு ஒரு மாரி அசிங்கமா இருக்கும். அந்த டைம் பார்த்து ஹீரோவோட அசிஸ்டன்ட் இருக்காருல்ல, அவர் ஃப்ரெண்டு ஒருத்தர். அவரோட பெஸ்ட் ஃப்ரெண்டாவும் இருப்பாரு. அவரு ஒரு கம்பெனி தான். அவர் வந்து பார்த்த உடனே என்ன பண்ணுவாரு, இது அப்படியே பம்ப ஆரம்பிச்சுரும். உடனே அவர் என்ன சொல்வாரு, "நீங்க வந்து ஹீரோயின வந்து நீங்க அனுப்பக்கூடாது. அவங்க எங்க கம்பெனிக்கான ஸ்பெஷல் மாடல் அவங்க. அவங்கள ஸ்பெஷலாவே இன்வைட் பண்ணது நாங்க தான். அவங்க எங்களோட கெஸ்ட்டு. இப்படி தானே எங்க கெஸ்ட் கிட்ட நடந்துப்பீங்களான்னு?" கேட்கவும், இந்த ஃபியான்சி பொண்ணுக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடும். ஏன்னா ஹீரோ கிட்ட எதுவும் போட்டு குடுத்துட்டா முடிஞ்சு போயிருமே கதைன்னு சொல்லிட்டு, "இல்ல, இல்ல நான் அந்த நோக்கத்துல சொல்லல." அப்படி இப்படின்னு சமாளிச்சுட்டு இருக்கும். இப்பதான் ஹீரோ வருவாரு. வந்த உடனே இது ரொம்ப சிரிச்சுக்கிட்டு ஹீரோ கிட்ட போய் பேச போகும். அப்ப அவர் என்ன சொல்வாருன்னா, "உங்க கேர்ள் ஃப்ரெண்ட வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி வைங்க. இந்த மாதிரி நம்ம கெஸ்ட்டா இருக்கிறவங்களலாம் அவங்க ரொம்பவே இன்சல்ட் பண்றாங்க." அப்படின்ற மாரி சொல்லிடுவாரு. பேசினார்ல, அவரும் ஹீரோ மாதிரி ஒரு ஆள் தான். 2 பேருமே ஈக்குவலா இருக்கிறதுனால, அவர் வந்து ஹீரோயினுக்காக ஓவரா சப்போர்ட் பண்ணி பேசிட்டே இருப்பாரு. இப்ப அவங்க கூட அவங்க அம்மா வந்திருப்பாங்க. அவர் என்ன சொல்வாருன்னா, "அதுக்கும் முக்கியமான கெஸ்ட் எல்லாம் இங்க வந்திருக்காங்க. அவங்க எல்லாம் இங்க என்ன நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ வந்த வேலைய பார்க்கலாமா?" அப்படின்னு சொல்லிட்டு அவரோட அம்மா கேட்கவும், அவரும் வந்துருவாரு. இப்ப அவர் என்ன பண்ணுவாரு, ஒவ்வொருத்தவங்களா வந்துட்டு அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டு வர சொல்வாரா. மாடலிங் ஷோ நடந்துட்டு இருக்கும். அப்ப ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, "இது எல்லாமே என்னோட ஒர்க், என்னோட டிசைனிங் ஒர்க்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. உடனே அவர் என்ன பண்ணுவாருன்னா, அதெல்லாம் பார்த்துட்டு இப்ப என்ன சொல்வாரு, "இது இன்வெஸ்டிகேட் பண்ணலாம். இது உண்மையிலேயே யார் பண்ணது? யார் வந்து அத திருடுனது? என்ன ஏதுன்றத நம்ம கண்டுபிடிக்கலாம்." அப்படின்ற மாரி அவர் சொல்லுவாரு. அவர் என்ன சொல்வாரு, இப்ப அவர் கையில 2 பேப்பர் கிடைச்சிருக்கும். ஹீரோயின் வரைஞ்ச பேப்பர். அத வந்து பெருசா பப்ளிஷ் பண்ணி, "இது யாரோடது டிசைன்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஹீரோயின் என்ன சொல்வாங்க, "அது 2மே நான் வரைஞ்ச டிசைன் தான்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இப்ப ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆயிடும். ஹீரோ என்ன சொல்வாருன்னா, "அன்னைக்கு நைட் நான் ஒரு பொண்ணோட இருந்தேன்ல, அந்த பொண்ணு ரூம்ல கண்டிப்பா இந்த பிக்சர நான் பார்த்தேன். அந்த பிக்சர் இப்ப நீ வரைஞ்சதுனா, அன்னைக்கு என் கூட இருந்தது கன்ஃபார்மா நீ தானே?" அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் முன்னாடியுமே கேட்டுருவாரு. "நீ வந்துட்டு அவனோட கேர்ள் ஃப்ரெண்டா?" அப்படின்ற மாரி இப்ப கேட்பாரு. அவர் வந்து என்ன கேட்பாருன்னா, ஹீரோ, "அந்த அன்னைக்கு நீ இருந்தது நீ தானே? அது எனக்கு உண்மைய சொல்லு, உண்மைய சொல்லுன்னு" சொல்லிட்டு கேட்டுட்டே இருப்பாரு. அப்ப இந்த ஃபியான்சி பொண்ணுக்கு ஒரு மாரி ஆயிடும். டக்குன்னு வேகமா எந்திரிச்சு வந்துரும். அவ மேல எந்த தப்பும் கிடையாது. அந்த டிசைனிங்லாம் அவ பண்ணது தான் அப்படின்ற மாரி ஒத்துக்கு ஹீரோயினுக்கே ஒரு மாதிரி ஆயிடும். "ஆனா அன்னைக்கு உன் கூட இருந்தது ஹீரோயின் கிடையாது, நான் தான். அன்னைக்கு நான் ஓவரா ட்ரிங்க் பண்ணியிருந்தேன்." அப்படின்ற மாரி சொல்லும். ஹீரோக்கு இப்போ ஒண்ணுமே புரியாது. "என்ன சொல்றடின்னு?" கேட்கும்போது, "ஆமா, அன்னைக்கு நான் உன் கூட இருந்த பொண்ணு நான் தான். அத உன்கிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு பல நாள் நினைச்சிருக்கேன். முக்கியமான விஷயத்த நான் சொல்றேன். நான் இப்ப பிரெக்னன்ட்டா இருக்கேன்." அப்படின்ற மாரி எல்லார் முன்னாடியும் இப்ப இந்த பொண்ணு சொல்லிடும். ஹீரோயின் என்ன சொல்வாங்கன்னா, "அந்த டிராயிங் வந்து என்னோடது தான். அது கன்ஃபார்மா எனக்கு நல்லா தெரியும். ஆனா உங்க ஃபியான்சி பொண்ணு சொல்ற மாதிரி அன்னைக்கு நைட் இருந்தது அவளா தான் இருக்கிறோம். நான் இல்ல." அப்படின்ற மாரி சொல்லும். ஹீரோவுக்கு ரொம்ப மனசு ஒரு மாரி ஆயிடும். இன்னொரு பக்கம் ஹீரோயினுக்கு சப்போர்ட்டா ஒருத்தர் வந்தாருல, அவர் இப்ப என்ன சொல்வாருன்னா, "உங்க ஃபியான்சி வந்து இப்ப பிரெக்னன்ட்டா இருக்காங்க. நீங்க அவங்கள என்ன அப்படின்றத பாருங்க. என்னோட மாடலிங்க வந்து இது பண்ணாதீங்க." அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின அவங்களுக்கு மாடலிங்கா எடுத்துக்கணும்னு அவர் வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. இன்னொரு பக்கம் அந்த ஃபியான்சி பொண்ணு சொல்றதே பொய் தான். அது பிரெக்னன்ட்டாலாம் இல்ல. ரொம்ப நாளைக்கு இந்த பொய் சொன்னா அது நிலைக்காதே அப்படின்ற மாரி அது யோசிச்சுட்டே நின்னுட்டு இருக்கும். இது என்ன நினைக்கும், ஹீரோயின போய் தனியா பார்த்து பேசணும். ஏன் அப்படின்னா வந்துட்டு, அவ நினைச்சா மட்டும் தான் இவன் மனசு மாறுவான். இன்னும் அவ பின்னாடி இவன் சுத்திட்டு இருந்தா சரி வராதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட போய் பேசும். ஹீரோயின் கிட்ட இப்ப ரொம்ப நல்ல விதமா பேசும். "உனக்கு தெரியாது ஒண்ணும் இல்ல. இதுக்கு முன்னாடி உன் மேல நான் கோவப்பட்டுருக்கலாம். இப்ப நான் வந்து புள்ளத்தாச்சியா இருக்கேன். நான் ஒரு குழந்தைய சுமந்துட்டு இருக்கேன். நாங்க வந்து சந்தோஷமா வாழணும். நீ அந்த லைஃப்ல இருந்தா அது சரி வராது. உனக்கே அது தெரியும்ல. ஏன்னா யாரும் இல்லாத அனாதையா நீ வந்து அனாதாசிரமத்துல தான் வளர்ந்த. இப்ப அந்த மாதிரி வந்து என் புள்ள ஆயிடக்கூடாதுன்னு நீ வந்து விட்டு குடுத்து உன் வேலைய மட்டும் பார்த்தீன்னா போதும்." அப்படின்ற மாரி சொல்லவும், "இப்பதான் உனக்கு இதெல்லாம் தெரியுதுல்ல. எப்பவுமே எனக்கு அவன் மேல எந்த இன்ட்ரெஸ்டும் இருந்ததில்ல." அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் எந்திரிச்சு போயிடுவாங்க. உடனே இந்த பொண்ணு என்ன நினைக்கும்னா, என்ன சொன்னாலும் நம்புறா, நல்லா முட்டாளா தான் இருக்கா அப்படின்ற மாரி நினைச்சுக்கும். அதுக்கப்புறம் ஹீரோ வர நேரம் பார்த்தா ரொம்ப பிரெக்னன்ட்டா இருக்க மாரி ரொம்ப ஆக்டிங் எல்லாம் போடும். ஹீரோ இப்ப இது உண்மையிலேயே பிரெக்னன்ட்டா இருக்குன்னு நினைச்சுட்டு ரொம்ப கேரிங்கா பார்த்துப்பாரு. "என்னாச்சு? ஏன் ஒரு மாரி டல்லா இருக்க?" அப்படி இப்படின்னு கேட்கவும், அதெல்லாம் ஒரு கதை சொல்லிட்டே இருக்கும். உடனே ஹீரோ என்ன சொல்வாரு, "எத பத்தியுமே யோசிக்காத. நான் உன் கூட இருப்பேன். நீ பிரெக்னன்ட்டா இருக்க. நீ ரொம்ப சேஃபா இருக்கணும். நான் உன்ன பார்த்துக்கிறேன். உனக்கு முழு பொறுப்பு நான் தான்." ஏன்னா அன்னைக்கு நைட் இந்த பொண்ணு தான் கூட இருந்ததா இப்ப ஹீரோ நினைக்கிறாரு. அதனால இப்ப இத வந்து நல்லா பார்த்துக்கணும்னு மட்டும் நினைக்கிறாரு. நேரம்னு சொல்லிட்டு இப்ப இந்த ஃபியான்சி பொண்ணு என்ன சொல்லும், "நீ என்னதான் பொறுப்பா இருந்துக்கிறேன், பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும், நீ எவ்வளோ சீக்கிரம் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியோ, அப்பதான் நம்ம குழந்தைக்கு வந்து ஒரு ப்ராப்பரான ஃபேமிலி வந்து கிடைக்கும்." அப்படின்னு சொல்லவும், ஹீரோவும் "சரி ஓகே, சீக்கிரமா அத பத்தி யோசிக்கிறேன்." அப்படின்ற மாரி சொல்லிட்டு வருவாரு. இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கிறது அந்த வீட்ல வேலை பார்க்குற ஒரு லேடி வந்து கேட்டுருவாங்க. அவங்களுக்கு வந்து கன்ஃபார்மா தெரியும் இந்த ஃபியான்சி பொண்ணு பிரெக்னன்ட்டா இல்ல அப்படின்றது. ஏன் அப்படின்னா, இப்பதான் அதுக்கு வந்து அந்த அந்த மாரிலாம் வந்திருக்கும். ஸோ அது எப்படி பிரெக்னன்ட்டா இருக்கும்? வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்லிட்டு அது பொய் சொல்லுதுன்றது இவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிரும். உடனே ஹீரோ வெளிய வரும்போது பார்த்தோம் அப்படின்னா, அது ஒரு மாரி முழிச்சுட்டே இருக்கும். "என்ன ஆச்சு? ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்கீங்கன்னோன" அப்படியே 2 பேரும் பார்த்துட்டே இருப்பாங்க.
போனா அந்த லேடிய பார்த்துருவாங்க. அது ஏதோ சொல்ல போதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, என்னோட வந்து அந்த வைரத்தோடு வந்து காணோம். அது எங்கன்னு தேடி குடுன்னு சொல்லவும், ஹீரோவும் சரி போய் நீங்க வேலைய பாருங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கருந்து போயிடுவாரு. இப்ப இந்த அம்மா உள்ள வந்த உடனே, இப்ப அந்த ஃபியான்சி பொண்ணு என்ன சொல்லும்னா, "இப்ப நீ என்ன நினைக்கிறன்றது எனக்கு நல்லாவே தெரியும்" அப்படின்னு சொல்லவும், அது ஒரு மாரி முழிச்சுட்டே இருக்குமா, "நான் வந்துட்டு இப்ப குழந்தை உண்டாகலன்ற விஷயம் உனக்கு நல்லாவே தெரியும். அத அவன்ட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன்னு" கேட்கும்போது அப்படியே நின்னுட்டே இருக்கும். உன்னோட பேத்தி வந்துட்டு இப்ப ஹை ஸ்கூல் படிக்கிறா. அவள நல்லா படிக்கணுமா வேண்டாமான்றத முடிவு பண்ணிக்கோ. இல்ல நான் நினைச்சா என்ன வேணா பண்ணுவேன்னு சொல்லவும், இல்ல நீங்க என்ன ட்ராமா போட்டாலும் அத நான் வெளிய சொல்லவே மாட்டேன். இதுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லாத மாரி நான் நடந்துக்கிறேன் அப்படின்ற மாரி இப்ப அதுக்கு சொன்னதுக்கெல்லாம் ஓகேன்னு சொல்லிடுவாங்க. சொல்ற மாரிலாம் நான் கேட்கிறேன். எந்த காலகட்டத்தில நீங்க ஃபேக்கா பிரெக்னன்ட்டா இருக்கேன்னு சொன்ன விஷயத்த நான் வந்து அவர்ட்ட ஹீரோ கிட்ட சொல்லிடவே மாட்டேன்ற மாரி இவங்க சொல்லிடுவாங்க. இதுக்கப்புறம் ஹீரோயின் இருக்காங்களா, நான் ஹீரோயின் தான் இப்ப பிரெக்னன்ட்டா இருக்குமோன்ற மாரி அவங்களுக்கு டவுட்டா இருக்கும். ஏன்னா அங்க இருந்த பொண்ணு அவங்க தான். அவங்க இப்ப செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருப்பாங்க. அந்த நேரத்துக்கு இந்த ஃபியான்சி பொண்ணு வந்திருக்கும். ஹீரோயின பார்த்த உடனே 2 பேருமே ஒண்ணா போய் அங்க விசாரிக்க போவாங்களா, உடனே அது வந்து டிராமா போட்டுட்டு இருக்கிறதுக்காக தான் இங்க யார்ட்டயாவது பேசி சமாளிக்க வந்திருக்கு அந்த ஃபியான்சி பொண்ணு. ஹீரோயின பார்த்த உடனே ஹீரோயினே உங்கள பார்த்துருவாங்க. இவ இருக்கிற இடத்துல நம்ம பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு இப்ப ஏதாவது விஷயம் வெளிய வந்துரும். இங்க இருந்து நம்ம போகணும்னு சொல்லிட்டு ஹீரோயின் போவாங்க. அங்க வேலை என்ன பண்ணும் அப்படின்னா வந்துட்டு நின்னுட்டு ஹீரோயின வம்பு பண்ண ஆரம்பிச்சிடும். இவங்க யாருன்னு தெரியுதா? எங்க கம்பெனில தான் இவங்க வேலையே பார்க்குறாங்க. டிசைனரா இருக்காங்க. உனக்கு தெரியாதுல இந்த ஹாஸ்பிட்டல் யாரோடதுன்னு. அதனால தான் நீங்க வந்துட்டியா? இதுவும் வந்து என்னோட ஃபியான்சியோடது. யாருன்னு தெரியுதா? நான் கல்யாணம் பண்ணிக்க போறவரோட ஹாஸ்பிட்டல் தான் இதுவும். அப்படின்ற மாரி சொல்லும். ஹீரோனுக்கு கோவம் தான் வரும். எதுக்காக இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு போலான்னு சொல்லிட்டு நினைக்கும்போது பார்த்தோன்னா, நில்லு எதுக்காக போற? உனக்கு என்ன உடம்பு சரியில்லையா? அப்பாயின்ட்மென்ட் வேணுமா? நான் வேணா உனக்கு ஃப்ரீயாவே போட்டு குடுக்குறேன் அப்படின்ற மாதிரிலாம் இஷ்டத்துக்கும் பேசிட்டே இருக்கும். ஹீரோயின் வந்துட்டு அங்கருந்து போலான்னு தான் நினைப்பாங்க. அப்ப இது பேசுற வரைக்கும் பேசி அவங்கள வம்பு வளர்த்து முடிச்சிரும். பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அங்க வந்துட்டு இருப்பாரா, வர்றத அந்த ஃபியான்சி பொண்ணு பார்த்துரும். டக்குன்னு ஹீரோயின் கிட்ட என்ன பண்ணும், சரி வாயே நம்ம 2 பேரும் சேர்ந்து போய் என் பேபிக்கு வந்து என்ன செக்கப்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு கைய பிடிச்சு இழுக்குமா, ஹீரோயின் வந்து கைய தான் உதறி விடுவாங்க. உடனே கீழ விழுந்து அப்படியே நடிக்க ஆரம்பிச்சிரும். ஏன்னா ஹீரோ வரார்ல அதுக்காக. அந்த ஃபியான்சி பொண்ணு பேசிட்டு இருந்துச்சுல, அந்த நர்ஸ் கூட என்ன சொல்லணும், ஆமா அவங்க சொல்றது உண்மைதான். அவங்க நல்ல விதமா கைண்டா தான் இவங்க கிட்ட பேசினாங்க. இந்த ஹீரோயின் பொண்ணு இருக்குல்ல, இந்த பொண்ணு தான் வந்துட்டு அவங்கள தள்ளி விட்டுட்டாங்கன்ற மாதிரி அநியாயத்துக்கு போய் சொல்லும். ஹீரோவால இப்ப எதுவுமே சொல்ல முடியாது. இவள கூட்டு போய் ஹாஸ்பிட்டல் அதாவது செக்கப்க்கு போறோம்னு சொல்லிட்டு ஃபியான்சி பொண்ணு தூக்கிட்டு போவார். ஏன்னா அது ரொம்ப நடிக்க ஆரம்பிச்சிரும். இங்க போனோன்னு பார்த்தோன்னா, இப்ப கொஞ்ச நேரம் அவங்கள வெயிட் பண்ணி பார்த்துட்டு இப்ப டாக்டர் வெளிய வந்து என்ன சொல்வாரு, அவங்க 5 வீக்ஸா வந்து பிரெக்னன்ட்டா இருக்காங்க. எப்படி ஒரு பிரெக்னன்ட்டா இருக்க பொண்ணு இப்படி கீழ விழுற மாரிலாம் நீங்க அசால்ட்டா விட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டே இருப்பாரு. ஹீரோக்கே ஒரு மாரி ஆயிரும். இல்ல இனிமே நான் நல்லா பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாரி சொல்லுவாரு. டாக்டரும் போய் சொல்லிட்டு இருக்காரு. இந்த ஃபியான்சி பொண்ணு இப்ப பிரெக்னன்ட்டா இல்லல்ல, அது பாட்டுக்கு அசால்ட்டா நடந்து வரும். உடனே இந்த டாக்டரே ட்ரெஸ்ஸ புடிச்சு ஒரு பக்கமா புடிச்சு இழுப்பாரு. ஏன்னா அவன்ட்ட நான் பிரெக்னன்ட்டா இருக்கேன், நீ வீக்கா இருக்கேன்னு சொல்றேன், நீ பாட்டுக்கு இப்படி போறியான்ற மாரி சொல்லவும் அதுவும் உஷாராயிடும். இப்ப அந்த ஃபியான்சி பொண்ணு என்ன சொல்லும் அப்படின்னா வந்துட்டு ஒரு மாரி நடிக்கும். என்ன ஆச்சுன்னு ஹீரோ கேட்பாரா, இல்ல குழந்தை வயித்துல உதைக்குது. 5 வீக்ஸ் பேபி வந்து உதைக்குதாம். அந்த மாரி சொல்லும். ஹீரோக்கே ரொம்ப ஒரு மாரி ஆயிடும். 2 பேரும் பேசிட்டே இருக்கும்போது இப்ப ஹீரோயின் இங்க வருவாங்க. என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பாரா, நான் உண்மையிலேயே அவள புடிச்சு தள்ளவே இல்லன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நீ ஏன் சொல்ல மாட்ட? குழந்தை உண்டாயிருக்க நான் ஏன் பொய் சொல்ல போறேன்? அது குழந்தை உண்டாயிருக்குன்னு சொல்றதே பொய் தான். ஆனா இந்த மாரிலாம் சொல்லிட்டே இருக்கும். ஹீரோக்கு இப்ப யார் பக்கம் பேசுறதுனே தெரியாது. அப்ப உடனே வந்து ஹீரோயின் பேசிக்கிட்டே இருப்பாங்களா, உடனே அந்த லேடி என்ன சொல்லுனா, ஆமா இவ மட்டும் பேச மாட்டா, எல்லாருமே பேசுவாங்க. ஏன்னா இன்னும் நான் கல்யாணம் பண்ணிக்கலல்ல, அதனால எல்லாரும் இப்படி தான் பேசுவாங்க. எப்ப நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியோ அப்பதானே எல்லாரும் என்ன மதிப்பாங்க அப்படின்ற மாரி அது சொல்லும். உடனே ஹீரோவும் கவலைப்படாத, சீக்கிரமா நம்ம கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபியான்சி பொண்ணுகிட்ட சொல்லுவாரு. அது என்ன சொல்லும், அப்ப நெக்ஸ்ட் வீக்கே நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு சொல்லிட்டு கேட்கும். ஹீரோ என்ன சொல்வாரு, நெக்ஸ்ட் வீக் அது ரொம்ப சீக்கிரமா இருக்கே அப்படின்னு சொல்லவும், வேற என்ன பண்றது, குழந்தை நல்லா வளர்ந்ததுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணா இந்த மாதிரி தானே 4 பேர் பேசுவாங்கன்னு சொல்லவும், ஹீரோவும் வந்து சரி ஓகே பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. ஹீரோனுக்கு இப்ப மனசு ஃபுல்லா கஷ்டமா இருக்கும். ஏன்னா அன்னைக்கு ஹீரோவோட இருந்தவங்க இவங்க தான். இவங்க ஹீரோவை விரும்புறாங்க. ஆனா எந்த ஒரு சூழ்நிலையில அவங்களால சொல்ல முடியாம அவங்க தவிச்சிட்டு இருப்பாங்க. ஹீரோ அங்கிருந்து ரொம்ப சோகமா வெளியே போயிடுவாங்க. ஹீரோவும் ஒரு மாதிரியாவே இருக்கும். அந்த ஃபியான்சி பொண்ண கூட்டிட்டு திரும்ப அவர் ரெஸ்ட் எடுக்க கூட்டு வந்துருவாரு. இங்க பார்த்தோம் அப்படின்னா வந்து ஹீரோயினை வந்து தேடிட்டே இருக்காங்கல்ல. யாருன்னா ஹீரோனுக்கு சப்போர்ட்டா இருந்தார்ல ஒருத்தர். அவர் வந்துட்டு அவரோட சிஸ்டரை காணோம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஆர்ஃபனேஜா தேடிட்டே இருப்பாரு. அவங்கள பத்தி எதுவும் டீட்டெயில் கிடைக்கதான் தேடிட்டே இருப்பாரு. நீ எங்க இருக்க அப்படின்ற மாதிரி அவங்க தனியா பேசிட்டே இருப்பாரு. இப்பதான் வந்துட்டு அவங்க வந்துட்டு இந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க அப்படின்ற மாதிரி கேள்விப்படவும் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கும் போது இங்க ஹீரோவும் அந்த ஃபியான்சி பொண்ணு உட்காந்து பேசிட்டு இருப்பாங்களா. நீ தேடி வர மாதிரி இங்க யாரும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கவும் இவங்க 2 பேரும் பேசுகிட்டு ஹீரோ வந்து டாக்டர் கூப்பிடுறாரு. இப்ப வெளியே போயிருப்பாரு. அந்த டைம்ல இந்த ஃபியான்சி பொண்ணு ஒரு பிரேஸ்லெட் வந்து கையில போட்டிருக்கும். இந்த பிரேஸ்லெட் வந்து நம்ம தங்கச்சி நம்ம சிஸ்டரோடதாச்சே இவ போட்டிருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரேஸ்லெட் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்க ஆரம்பிப்பாரு. அப்ப அது என்ன நினைக்கும், இது வந்து ஹீரோயினோட பிரேஸ்லெட் தான், அவள்கிட்ட நான் சொல்லி வாங்கிட்டேன் இந்த மாதிரிலாம் ஏதோ ஒரு காரணம் சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவ வந்து அப்ப இந்த ஃபேமிலியோட பொண்ணு, அவ அதை நம்ம வெளியப்படுத்தவே கூடாது, அவளை அந்த அளவுக்கு நம்ம உயர்த்தக்கூடாது, அவளை எப்பவுமே நம்ம யாரும் இல்லாத மாதிரி தான் அவளை வச்சிருக்கணும்னு சொல்லிட்டு இது என்ன பண்ணோம், இது என்னோட ஃபேமிலி ஞாபகமா இது இருக்கிறது, இது ஒன்னே ஒன்று தான், நான் ஆர்ஃபனேஜில் இருக்கும் போது இது நான் அப்பத்துலேருந்தே இது என்கிட்ட தான் இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் இது கதை சொல்ல ஆரம்பிச்சிடும். இப்போ இவரும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவ சொல்ற கதையில அப்படி நம்பிட்டு இருப்பாரு. ஆக்சுவலாக சொல்லணும் அப்படின்னா வந்துட்டு இந்த பொண்ணும் வந்துட்டு ஆர்ஃபனேஜில் தான் ஹீரோயின் கூட தான் வளர்ந்துருக்கும். ஆனால் ஒன்றா வளர்ந்துருப்பாங்க. ஹீரோ வந்து கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு வரும்போது வந்துட்டு அதுக்கு ஹீரோ ரொம்ப பிடிக்குதில்ல. ஸோ வந்து அது சில விஷயங்கள்லாம் தன்னை மாற்றிக்கிட்டு அந்த மாதிரிலாம் இருந்துட்டு இருக்கும். ஹீரோட ஃபியான்சி அப்படின்ற மாதிரிலாம் போர்வேல அது ஒரு பக்கம் இருந்துகிட்டே இருக்கும். இப்போ இவருக்கு வந்து பேசிட்டே இருப்பாரா, இவருக்கு நம்மளோட தங்கச்சியா இருப்பாள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் இருந்துகிட்டே தான் இருக்கும். இவள்கிட்ட ஒரு பத்திரத்தை கொடுத்து சைன் பண்ண சொல்லுவான். அவன் என்ன பேரில் சைன் பண்ணுறான்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு கொடுப்பாரா. உடனே அது சைன் பண்ணும்போது அது என்ன யோசிக்கும், சைன் பண்ணலாமா வேண்டாமான்னு யோசிச்சு
வாயில வந்து அந்த பென்சிலை வச்சு கடிச்சிட்டே இருக்கும். இத பார்த்தோன்னே அவர் என்ன நினைப்பாரு, நம்ம தங்கச்சியும் நம்மகிட்ட சின்ன வயசுல இருக்கும்போது இப்படித்தானே ஏதாவது யோசிக்கிறதா இருந்தா, உடனே வாயில பென்சில வச்சு யோசிப்பா. ஒருவேளை இவ தான் நம்மளோட உண்மையான தங்கச்சியா இருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு இவரு யோசிக்க ஆரம்பிச்சுருவாரு. இவங்க எங்க என்ன ஏன்னா அவர் இன்னொரு விஷயமும் யோசிப்பாரு. சின்ன வயசுல இருக்கும்போது, இவங்க ஆர்ஃபனேஜ்ல இருக்கும்போது, அந்த 2 பொண்ணுங்க இருப்பாங்கல்ல, இவங்களும் ஃபியான்சி பொண்ணு 2 பேருமே ஆர்ஃபனேஜ் இருப்பாங்க. அப்ப ஹீரோன நெறைய பசங்க கிண்டல் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்ப கோவம் வரும்போதெல்லாம், யோசிக்கும் போதெல்லாம் அவங்க பென்சில கடிப்பாங்க. அந்த டைம்ல அந்த ஃபியான்சி பொண்ணு தான் வந்து ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ணும். 2 பேருமே யோசிக்கும்போது 2 பேருமே பென்சில கடிக்கிற பழக்கம் இருக்கு. ஸோ அத வந்துட்டு இப்ப அதையே யோசிச்சு பார்த்துட்டு இருக்கோம். எல்லாமே இப்ப அதுக்கு நல்லாவே தெரிஞ்சிரும். ஹீரோயின் வந்து இந்த அளவுக்கு வசதியான பொண்ணா, அப்ப இவ்ளோ நாளா இவர் தேடிட்டு இருக்கிறது ஹீரோயின் தான் தேடிட்டு இருக்காரு. இந்த விஷயம் மட்டும் நடக்கவே கூடாதுன்னு இப்ப அது மைண்ட்ல தான் ஓடிட்டு இருக்கும். வந்து கேட்பாரு, இந்த பிரேஸ்லெட்ட பத்தி உனக்கு ஏதாவது ஞாபகம் இருக்கா? அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவர் பிரதர் கேட்பாரு. உடனே இவங்க என்ன நினைப்பாங்கன்னா வந்து 2 பேரும் அங்க ஒண்ணா வளரும்போது இந்த பிரேஸ்லெட் ஆசைப்பட்டு கேட்டா அவ குடுத்துட்டா. ஆனா இத பத்தின பின்னாடி என்ன விஷயம் இருக்குன்னு அவ எதுவுமே சொல்லலையே. இப்ப இவன் கேட்கறானே என்ன சொல்றதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருப்பாங்க. நான் ரொம்ப யோசிச்சு பார்க்குறேன். எனக்கு எதுவுமே எனக்கு ஞாபகம் வர மாட்டேங்குதுன்னுலாம் நடிக்க ஆரம்பிச்சிரும். உடனே அவர் பிரதர் இருக்கார்ல, அவர் என்ன சொல்லுவாரு, "நீ எதுவுமே சொல்ல வேண்டாம். நீ தான் என் தங்கச்சி நான் கண்டுபிடிச்சிட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு, "ஒரு நிமிஷம் இரு" அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் அடிச்சு எல்லாத்தையும் சொல்லுவாரு. என் சிஸ்டர வந்து நான் கண்டுபிடிச்சிட்டேன் எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிச்சுருவாரு. ரொம்ப சந்தோஷமா போயிடும். அந்த டைம் பார்த்து இது ஒரு கடலை மிட்டாய் எடுத்து கடிக்குமா, உடனே வந்துட்டு அவர் துடிச்சுருவாரு. "உனக்கு சின்ன வயசுலேருந்து கடலை மிட்டாய்லாம் ஆகாது. இப்ப என்ன கடலை மிட்டாய் சாப்பிட்றேன்னு" கேட்டவுடனே இதுக்கு டக்குன்னு என்ன பண்ணும், ஒரு மாரி தலை சுத்துற மாரி மயக்கம் வர மாரி, "டாக்டர் டாக்டர்ன்னு" அண்ணன் வேற கத்த ஆரம்பிச்சுருவாரு. உடனே டாக்டர் வந்தவுடனே அவங்கள கூட்டு போம்போது, உடனே "என்னாச்சு என்னாச்சு என் தங்கச்சிக்குன்னு" கேட்கும்போது, அவங்க கடலை மிட்டாய் அவங்க சாப்பிடவே கூடாது. அந்த ஸ்மெல்லே அவங்களுக்கு ஆகாது. அதனால தான் அவங்களுக்கு அலர்ஜிட்டிக் ஆயிடுச்சுன்ன உடனே, "அவளுக்கு சின்ன வயசுலேருந்து அதெல்லாம் ஒத்துக்காது தெரியுமா?" அப்படின்னு சொல்லவும், இப்ப தங்கச்சிய போய் பார்ப்பாரு. அந்த ஃபியான்சி பொண்ணு உடனே நடிக்க ஆரம்பிச்சுரும். "நான் சாவோட எல்லைக்கே போயிட்டு வந்துட்டேன் தெரியுமாலாம்" நடிக்கும். "உனக்கு தான் அது ஒத்துக்காதுல்ல, நீ எதுக்காக அத சாப்பிட்ட? இனிமே அதெல்லாம் நீ சாப்பிடவே கூடாதுன்ற மாரிலாம் இவர் அட்வைஸ் பண்ணிடுவாரு. இப்ப ஒரு வீட்டுக்கும் வந்துருவாரு. அவரோட இடத்துக்கு வந்துருவாரு. அவங்களும் டிஸ்சார்ஜ் ஆகி போயிடுவாங்க. அங்க வந்தோனே பார்த்தோன்னா, அவங்களோட அசிஸ்டன்ட் சில விஷயங்கள சொல்லுவாங்க. அந்த ஆர்ஃபனேஜ்ல வளர்ந்தவங்க வந்துட்டு 2 ஹீரோயினும் இந்த ஃபியான்சி 2 பேருமே தான் அங்க இருந்திருக்காங்க. ஆனா ஏதோ ஒரு விஷயம் வந்து இடிக்குது அப்படின்ற மாரி இவருக்கு மைண்ட்ல பட்டுட்டே இருக்கும். ஸோ இப்ப டக்குனு இத என்ன பண்ணும் அப்படின்னா வந்துட்டு, இப்ப நம்மளோட தங்கச்சி நம்புறாரு. முடிஞ்ச அளவுக்கு அவர்ட்ட நம்ம ஏதாவது பண்ணணுன்ற மாரி இது நினைச்சிட்டே இருக்கும். ஏதாவது ஆட்டை போடுறதுக்கு தான். உடனே இவருக்கு கால் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, அவர் என்ன சொல்வாரு, நான் இப்போ உன்ன பார்க்கணும்னு சொல்லும்போது, இப்ப நான் ஃப்ரீயா இல்ல. ஃப்ரீயா இருக்கும்போது உனக்கு கால் பண்றேன்னு சொல்லிட்டு கால கட் பண்ணிடுவாரு. இவன் என்ன அப்போ ஒரு மாரி பேசினா, இப்போ ஒரு மாரி பேசுறான். ஒருவேளை நம்ம யாருன்றது தெரிஞ்சிருக்குமோ? ஹாஸ்பிட்டல்ல நம்ம கிட்ட பேசின மாரி டோட்டலா இல்லையே. இப்ப வேற மாரி பேசுறானே. இது சரியில்ல. இது இப்படியே விட்டுறக்கூடாது அப்படின்ற மாரி நினைக்கும். யோசிச்சுட்டு என்ன பண்ணும், இப்ப அவர பார்க்கறதுக்காக நேராவே கிளம்பி வந்துரும். வந்தது பார்த்தீங்கன்னா, உனக்காக நான் சமைச்சு கொண்டு வந்து உனக்கு சின்ன வயசுல இது ரொம்ப பிடிக்கும்லன்னு சொல்லவும், இப்ப அவரே யோசிப்பாரு. எனக்கு இந்த டிஷ் பிடிக்கும்ன்றது என்ன சுத்தி உள்ளவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். இவ சொல்றானா ஒருவேளை இவன் தங்கச்சியா இருப்பாளோன்னு சொல்லிட்டு யோசிப்பாரு. கொஞ்சம் வெயிட் பண்ணு ஒரு மீட்டிங் இருக்குன்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு அங்கருந்து போயிடுவாரு. வந்துட்டு அவன் இப்ப கொஞ்சம் கொஞ்சம் நம்மள நம்ப ஆரம்பிச்சுட்டான்ற மாரி ஒரு சந்தோஷம் இருக்கும். அத இன்னும் நம்ம அதிகப்படுத்தணும்னு ஒரு பக்கம் நினைக்கும். இன்னொரு பக்கம் இப்ப பிரெக்னன்ட்டா வேற இல்லையா, பொய் சொல்லிட்டு வேற இருக்கு. அதுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் வேற இருப்பார். அவரு பார்த்தீங்கன்னா, ரொம்ப அதுகிட்ட ரொம்ப க்ளோஸா 2 இருப்பாங்க. அப்ப அது வந்து ஃபீல் பண்ணும். இன்னும் நான் வந்து பிரெக்னன்ட் ஆயில்லன்றது ஹீரோக்கு தெரிஞ்சா எங்க கல்யாணமே நடக்காது. அப்படின்ற மாரி சொல்லவும், அந்த பாய் ஃப்ரெண்ட் என்ன சொல்லுவான், அப்ப நம்ம அதுக்கு நெறையவே ஹார்ட் ஒர்க் போட்டு, நான் இப்போ உன்ன எப்படியாவது பிரெக்னன்ட் ஆக்கிக்கிறேன் அப்படின்ற மாரி சொல்லவும், அதுதான் நடக்கணும். அப்படி நடந்தா மட்டும் தான் வந்துட்டு நான் அவன கல்யாணம் பண்ணிக்க முடியும்னு, அதெல்லாம் கிரைம் ஆச்சு. அது எப்படி நான் பண்ண முடியும்னு சொல்லிட்டு சொல்லிட்டான். ஆனா பயப்படுவான். உடனே இந்த பொண்ணு என்ன சொல்லுது, ஃபியான்சி பொண்ணு, இல்ல இல்ல அது மாரி நடந்தா மட்டும் தான் நான் செட்டில் ஆக முடியும். நம்மளோட ஃபியூச்சர் பேபிக்காக தான் நான் சொல்றேன் அப்படின்ற மாரி சொல்லி, அவனுக்கே விருப்பம் இல்லாட்டியும், இது அவன் கூட அந்த மாதிரி இருந்து முடிஞ்சிரும். வந்து வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. இது ஆஃபீஸ்க்கு வந்துரும். வந்துட்ட உடனே என்ன சொல்லும் அப்படின்னா வந்துட்டு, உன்னோட புதுசா நீ வேலை பார்த்துட்டு இருக்க அந்த மேனேஜர் வந்துட்டு உன்னை இதெல்லாம் கொண்டு வர சொன்னாருன்னோனே, ஹீரோயின் வந்து அது என்னோட வேலை இல்லன்னு சொல்லுவாங்க. இங்க எல்லா வேலையும் பார்த்து தான் ஆகணுன்ற மாரி அத சொல்லவும், ஹீரோயின் அத எடுத்துக்கிட்டு அங்க பார்க்க போவாங்க. இங்க எதுக்கு வர சொல்ற? இந்த இடத்துக்கு இதுக்கு முன்னாடி நம்ம வந்ததே இல்லைன்ற மாரி ஹீரோயின் அந்த இடத்துல யோசிச்சுட்டே இருக்கும்போது, இது ஆல்ரெடி ஒரு பாய் ஃப்ரெண்ட் கூட இருந்ததுல, அந்த பாய் ஃப்ரெண்ட வச்சு ஹீரோயின அடிக்க சொல்லியிருக்கும். அவரு பார்த்தீங்கன்னா, ஹீரோயின அடிச்சு கட்டி போட்டு வச்சிருப்பாரு. ஹீரோயின் எவ்வளோ சொல்லுவாங்க, "என்ன விட்டுரு. நான் உன்ன பத்தி எதுவுமே வெளிய சொல்ல மாட்டேன்." அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ கெஞ்சுவாங்க. அவர் கேட்கவே மாட்டாரு. ஹீரோயின் கிட்ட தப்பா நடக்கும். அவங்க புடிச்சு கடிச்சு வச்சுருவாங்க. உடனே அவருக்கு கோவம் வந்து ஹீரோயின அடிக்கும்போது, ஹீரோக்கு விஷயம் தெரிஞ்சிரும். வேக வேகமா ஹீரோ வருவார். அவரோட பிரதர் வருவாங்க. 2 பேரும் ஹீரோயின காப்பாத்த வரும்போது பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு காயமா இருக்கும். அவங்கள கொண்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துருவாங்க. ஹீரோவும் அந்த பிரதர் இருக்கார்ல 2 பேருமே வந்து ஹீரோயின காப்பாத்திட்டு அவங்க கூடயே இருப்பாங்க. அப்ப டாக்டர் வந்து என்ன சொல்லிடுவாங்க, ஹீரோயின் கையில வந்து நல்ல காயம் பட்டிருக்கு. இதுக்கு மேல அவங்க படம் வரையவே முடியாதுன்னு சொல்லிடுவாங்க. ஹீரோ வந்து சொல்லும்போது ஹீரோயின் ரொம்ப துடிச்சு போயிருவாங்க. என்னோட கனவு, லட்சியம் எல்லாமே அதுதான் அப்படின்னு சொல்லவும் அவங்க ஃபீல் பண்ணுவாங்களா. ஹீரோ என்ன சொல்வாரு, கொஞ்ச நாளைக்கு தான், அப்புறம் சரியானதுக்கு அப்புறம் நீ பண்ணிக்கலாம் அப்படின்ற மாரிலாம் சொல்லிட்டு இருப்பாரு. இப்ப அந்த பிரதர் இருக்காருல்ல, அவருக்கு இவங்களும் தன்னோட தங்கச்சியா இருப்பாங்களோன்னு ஒரு டவுட் இருக்குல்ல. அதனால வந்துட்டு நீ நல்லா இருக்கணும். உனக்கு என்ன ஆனாலும் என்னால தாங்கிக்க முடியாது. என்னோட ஹோல் லைஃப் நீதான்ற மாரிலாம் பேசிட்டு இருப்பாரு. ஹீரோக்கு இவர் வேற என்ன மீனிங்ல பேசிட்டு இருக்கானோ புரியவே இல்ல. இன்னொரு பக்கம் அந்த ஃபியான்சி பொண்ணு நின்னு பார்த்துட்டு இருக்கும். ஹீரோ ஒரு பக்கம் வருத்தப்பட்டுட்டு இருக்கான். இவன் எதுக்கு வருத்தப்பட்டுட்டு இருக்கான்? ஒருவேளை இவனோட ஒரிஜினல் தங்கச்சி அவதான்றதை இவன் கண்டுபிடிச்சிருப்பானோ? இது நல்லது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இது மறைஞ்சு நின்னு எல்லாத்தையும் பார்த்துட்டே இருக்கும். வந்து வீட்டுக்கும் கிளம்பி வந்துருவாங்க. வந்தவுடனே அவங்களுக்கு ஒரு பெரிய ப்ராஜெக்ட் கிடைச்சிருக்கும். அதுல அவங்க நல்லா பண்ணாதான் அவங்க இன்னும் சக்சஸ் ஆக முடியும். உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க கை முடியாம இருக்கும்போதே அதுல பண்ணணும்னு நினைப்பாங்க. அவங்களால முடியாது. அவங்களுக்கு ரொம்ப வலிக்குமா உட்காந்து அழுதுட்டு இருப்பாங்க. ஹீரோ வந்து எவ்வளோ சமாதானப்படுத்துவாரு. அவங்க ரொம்ப ஹீரோ கிட்ட ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டே இருப்பாங்க. அப்பதான் ஒரு லேடி வருவாங்க. கவலைப்படாதீங்க, நானும் ஒரு டிசைனர் தான். எனக்கும் ரைட் ஹேண்ட்ல வந்து இந்த மாதிரி காயமானதுக்கு அப்புறம் நான் லெஃப்ட் ஹேண்ட்ல தான் ட்ரை பண்ணேன். இப்ப நல்லாவே வரையறேன். உங்களால லெஃப்ட் ஹேண்ட்ல வரைய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க
அவங்கள்ட்ட சொல்லுவாங்க. சொல்றாங்கல்ல, இவங்க யாரா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அந்த சீனியர் பொண்ணா இருக்காங்கல்ல, அவங்க தான். அவங்க டோட்டலா இப்ப சேஞ்ச் ஆயிருப்பாங்க. ஏன்னா ஃபியான்சி பொண்ணோட இதெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த மாரி ஹீரோயின் மேல அக்கறையா இருந்துட்டு அவங்க சொல்லிட்டு இருக்கிறத பார்த்தோன்னே ஹீரோக்கே சந்தோஷமா இருக்கும். ஏன்னா அவங்கள பொறுத்தவரைக்கும் ஒர்க் இப்படி கரெக்ட்டா இருக்கணும் அப்படின்னு தான் நெனைப்பாங்க. சரின்னு சொன்னோனே ஹீரோயினுக்கும் பார்த்தீங்கன்னா, இவங்க இந்த அளவுக்கு பேசுறது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா, பேசிட்டு இவங்க வெளிய வருவாங்க. சிரிக்க கூட மாட்டாங்க. ஆனா ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டு வந்துருவாங்க. வெளிய வந்தோனே ஃபியான்சி பொண்ணு என்ன சொல்லும்னா, "பாத்துரும். நீ என்ன உன்னோட எனிமி கிட்டலாம் இந்த அளவுக்கு கரிசனை காட்டுற அளவுக்கு நீ நல்லவளா மாறிட்டியான்னு" சொல்லிட்டு கேட்கவும், "எனக்கு உன் மேல தான் சந்தேகமா இருக்கு. அவள கூட்டிட்டு போய் இந்த மாரி பண்ணாங்கல்ல, அந்த மாரி எனக்கு உன் மேல தான் சந்தேகமா இருக்கு. இன்னொன்னு, இப்ப நான் உன் மேல எந்த டவுட்டும் இல்லாம இருக்கிறதுக்கு காரணம், நீ குழந்தை உண்டாயிருக்க. இப்போ உனக்கு ஒரு பிரச்சனைனா உன் குழந்தைய பாதிக்கும். அந்த ஒரு காரணத்துக்காக தான் உன்ன விட்டு வைக்கிறேன்." அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. வரைக்கும் இது அமைதியா இருந்துட்டு, அதுக்கப்புறம் நான் உன்ன அப்புறம் கவனிக்கிறேன்ற மாரி மனசுல நெனச்சிட்டு இருக்கும். ஹீரோயின் இன்னும் வந்துட்டு லெஃப்ட் ஹேண்ட்ல ட்ரை பண்ணிட்டே இருப்பாங்க. ஏன்னா ஹீரோ சொல்லியிருப்பாரு, "உன்னால முடியும். ட்ரை பண்ணுன்னு" சொல்லவும், வரைஞ்சு வரைஞ்சு பார்ப்பாங்க. கிறுக்கல் மட்டும் தான் வரும். வேற ஒண்ணும் டிசைனே வராது. அவங்க உட்காந்துட்டே இருக்கும்போது, இப்ப இந்த சீனியர் லேடி இருக்காங்களோ, அவங்களும் ஹீரோயினோட ஒரிஜினல் பிரதர் இருக்கார்ல, அவர் 2 பேருமே வருவாங்க. வந்தவங்க பார்த்தீங்கன்னா, ஏன்னா அவர் கூட இவங்க ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்ல இருக்கிறதுனால, ஹீரோயின் அவங்களோட சிஸ்டரா இருப்பாங்கன்னு இவங்களுக்கு ஒரு டவுட் இருந்துட்டு தான் இருக்கு. 2 பேரும் வந்துட்டு இவங்களுக்கு அந்த லெஃப்ட் ஹேண்ட் மாரியே ஒரு தம்பிள்ஸ் வந்து, அதாவது என்ன சொல்றது, தம் ஃபிங்கர் இருக்கும்ல, அந்த மாரி இதெல்லாம் குடுத்து அவங்கள வந்து என்கரேஜ் பண்ணுவாங்க. ஹீரோயினுக்கு அவ்ளோ சந்தோஷமா இருக்கும். அவங்க 2 பேருமே ஹீரோயினுக்கு அவ்ளோ சப்போர்ட்டா இருப்பாங்க. ஹீரோ அந்த டைம் வந்து பார்ப்பாரா, அவங்க கூட ஹீரோயின் வந்து சிரிச்சு பேசும்போது, ஒருவேளை அவளுக்கு அவங்க 2 பேருக்குள்ள என்னமோ தெரியல. ஏன்னா இவங்க என்ன ரிலேஷன்ஷிப்னு இவருக்கு தெரியலல. ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அங்கிருந்து அவரு போயிடுவாரு. அடுத்த வாரமே கல்யாணம்னு சொன்னுச்சுல, அந்த கல்யாண ஏற்பாடுலாம் பண்ண ஆரம்பிச்சிரும். இப்ப கல்யாணத்துக்கு வந்தவங்களுக்குலாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இது அந்த அளவுக்கு ரொம்ப ஹேப்பியா இருக்கும். நம்ம நினைச்சது எல்லாம் நடக்குதே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த பக்கம் இந்த பக்கம் போகும்போதெல்லாம் அசிங்கப்படுத்துறதே இது ஒரு வேலையாவே வச்சுட்டு இருக்கோம். அப்ப இந்த ஃபியான்சி பொண்ணு வீட்ல ஒருத்தவங்க வேலை பார்க்குறாங்கல்ல, அந்த லேடி வருவாங்க. இவங்க போட்டுக்கிறதுக்காக ஒரு ரிங் எடுத்துட்டு வருவாங்க. அந்த ரிங்க பார்த்தீங்கன்னா, ஆனா அவங்களுக்கு ஒரு மனசு உறுத்திட்டே இருக்கும். இது பொய்யா நடிக்குது நம்ம முதலாளி கிட்ட. ஆனா இத பத்தி சொல்ல முடியாம இருக்கமேன்ற மாரி அவங்க மனசு ஒரு மாதிரியாவே இருக்கும். இதுகிட்ட வந்து ரிங்க குடுப்பாங்களா, அவங்க அத எடுத்து கூட போட மாட்டாங்க. அவங்க தான் போட்டு விடணுமா. போட வரும்போது பார்த்தீங்கன்னா, அவங்க தவறுதலா கீழ போட்ட உடனே அந்த லேடிய அடிக்கிறதுக்காக இது கைய ஓங்கிட்டு போகும். ஹீரோயினுக்கு கோவம் வந்துரும். "நீ வயித்துல குழந்தைய வச்சுட்டு இருக்க. நீ செய்ற பாவம் எல்லாம் உன் குழந்தைய போய் சேர்ந்துறக்கூடாது. பார்த்து நடந்துக்க. பெரியவங்கள்ட்ட எப்படி நடந்துக்கணும்னு பார்த்து நடந்துக்கன்ற" மாரி ஹீரோயின் திட்டுவாங்க. சொல்லவும் இப்ப அந்த லேடிய புடிச்சு தள்ளி விட்டுரும். ஹீரோயினையும் புடிச்சு தள்ளி விடும்போது ஹீரோ கரெக்ட்டா வந்து கேட்ச் புடிச்சுருவாரு. 2 பேரும் அப்படியே ரொமான்டிக்கா பார்த்துட்டே இருக்கிறது. இதுக்கு இன்னும் கொஞ்சம் கோவம் வரும். "அவ என் மோதிரத்த திருடிட்டா" அப்படின்னு சொல்லிட்டு பொய் சொல்லவும், ஹீரோ வந்துட்டு ஒரு மாரி பார்ப்பாரா. உடனே இந்த லேடி இருக்காங்கல்ல, அந்த வேலை பார்க்குறவங்க, அவங்க என்ன சொல்லிடுவாங்க, "அவங்க பொய் சொல்றாங்க. அவங்க மோதிரத்தெல்லாம் திருடல. இதான் நடந்துச்சுன்னு" சொல்லும்போது ஹீரோக்கு கோவம் வந்துரும். "இந்த மாதிரி வந்து பொய் சொல்றதுக்கு உனக்கு வெட்கமா இல்ல?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், இப்ப எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, "கல்யாண நேரத்துல எதுக்காக பிரச்சனை? கல்யாண வேலைகள மட்டும் பார்க்கலான்ற" மாரி எல்லாரும் பேசிட்டே இருப்பாங்க. அப்ப அந்த பொண்ணு வந்து ஃபியான்சி பொண்ணு என்ன சொல்லும், "நான் பிரெக்னன்ட்டா இருக்கேன். இந்த நேரத்துல என்கிட்ட நீ இப்படி தான் நடந்துப்பியா?" அப்படின்ற மாரி ரொம்ப அந்த மாரி இந்த மாரி சீனெல்லாம் போட்டுட்டே இருக்கும். ஹீரோயினோட அண்ணன் இருக்கார்ல, அவர் ஹீரோயினுக்கு சப்போர்ட்டா வந்து நின்னுட்டே இருப்பாரு. இந்த லேடி என்ன சொல்லிடுவாங்க, "இவங்க பிரெக்னன்ட்டாவே இல்ல. இவங்க சும்மா தான் சொல்றாங்க. இதுக்கு முன்னாடியே நான் சொல்லியிருக்கணும். நான் ஒரு பயத்துல தான் சொல்லல" அப்படின்ற மாரி இவங்க சொல்லிடுவாங்க. உடனே ஹீரோ உடனே பொய்யா சொன்னேன்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் கோவம் வருமா, உடனே வந்து அந்த லேடி என்ன சொல்லும், "நான் பொய் சொல்லல. நான் ஏன் பொய் சொல்ல போறேன்? வேணும்னா நீங்க டாக்டர்ட்ட கேளுங்க" அப்படின்ற மாரி சொல்லவும், ஹாஸ்பிட்டலுக்கு கால் பண்ணோனே எல்லாரையும் தான் இது கரெக்ட் பண்ணி வச்சிருச்சு. அவங்கலாம் என்ன சொல்வாங்கன்னா, அவங்க இப்ப 7 வீக்ஸ் வந்து பிரெக்னன்ட்டா இருக்காங்க அப்படின்ற மாரி சொல்லிடுவாங்க. இப்ப இந்த லேடி என்ன சொல்வாங்க, "இல்ல இவங்க பொய் சொல்றாங்க." பொய் சொல்லும்போது எந்த பேச்சும் எடுபடாது. இப்ப அது என்ன சொல்லும், சில பேருக்கு ரத்த குறைபாடு கம்மியா இருக்கிறது, அதிகமா இருக்கிறது, அந்த பிரச்சனைனால கூட அந்த குழந்தை உண்டாயிருக்காங்களா இல்லையான்ற மாரி டவுட்ஸ் இருக்கும். அந்த மாரி கூட அந்த வீட்ல வேலை பார்க்குறவங்களுக்கு வந்திருக்கலாம். ஆனா நான் ஏன் பொய் சொல்ல போறேன்? நீ வேலைக்காரவங்க பேச்ச நம்புற, என் பேச்ச நம்ப மாட்டல்ல அப்படின்ற மாரி இது கோவப்படும். பக்கம் போயிட்டே இருக்கும்போது ஹீரோயின் ஒரு பக்கம் மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. அவங்கள கூட்டிட்டு 2 பேருமே ஹீரோவும் அந்த பிரதர் 2 பேருமே ஹாஸ்பிட்டல்ல போய் சேர்க்கும்போது, அங்க என்ன சொல்லுவாங்க, ஹீரோயின் பிரெக்னன்ட்டா இருக்காங்கன்னு சொல்லும்போது ஹீரோக்கு செம்ம கோவம் வரும். ஏன்னா அவரோட டவுட் பூராவுமே அவங்க அண்ணனா இருக்காருல்ல, அவர் மேல அவர் அண்ணன்னு தெரியல அவருக்கு. ஷேம்லெஸ் அப்படின்ற மாரி பயங்கரமா திட்டிட்டு அங்கிருந்து போயிடுவாரு. இப்ப இவர் வந்து கண்ணு வலிக்கிற வரைக்கும் அங்கேயே உட்காந்துட்டே இருப்பாரு. சில விஷயங்கள வச்சு புரிஞ்சதுக்கு அப்புறம் இவங்க 2 பேரும் தான் அண்ணன் தங்கச்சின்ற விஷயமே ஹீரோயினுக்கும் தெரிஞ்சிரும். அவங்க 2 பேரும் இப்போ ஒண்ணு சேர்ந்துருவாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் இப்ப பிரெக்னன்ட்டா இருக்காங்க. மறுநாள் ஆஃபீஸ்க்கு வருவாங்க. என்ன பார்த்தீங்கன்னா, ஹீரோ வந்து ரொம்ப அசிங்கப்படுத்துவாரு. அவங்க அண்ணனுக்கு வந்து அது சுத்தமா பிடிக்காது. ஏன் அவன் இந்த மாரிலாம் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற மாரி ஹீரோக்கு அவர் வந்து ரொம்ப கோவப்படுவாரு. ஆனா இவர் என்ன நினைப்பாருன்னா வந்து அவர் மேலயே சந்தேகப்படும்போது, இவன் என்ன சந்தேகப்பட்டுட்டு இருக்கான்ற மாரி அவருக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஹீரோயின கூட்டிட்டு அவர் வெளிய வந்துருவாரு. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து செக்கப்புக்காக போம்போது, அங்க இருக்காங்கல்ல ஃபியான்சி பொண்ணு. அந்த பொண்ணு தான் இப்ப பிரெக்னன்ட்டா இருக்குன்னு டாக்டர் சொன்னதுனால ஹீரோவும் நம்பியிருப்பாரு. அவங்க 2 பேரும் அங்க வந்திருக்கும்போது எல்லாரும் முன்னாடியும் இந்த ஃபியான்சி பொண்ணு ஹீரோயின அசிங்கப்படுத்தும். இவளுக்கு வந்து இன்னும் யார கல்யாணம் பண்ணிக்க தெரியாம அவ பிரெக்னன்ட்டா இருக்கா அப்படி இப்படின்னு பேசி அவங்கள அசிங்கப்படுத்திட்டே இருக்கும். ஹீரோக்கும் ஹீரோயின் மேல செம்ம கோவமா இருக்கும். இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா, அந்த டாக்டர் இருக்கார்ல, அந்த ஃபியான்சி பொண்ணு அந்த டாக்டர் பையனையும் விட்டு வைக்காது. அதோட அவன் கூடயே பழகிட்டு இருக்கும். இப்ப நீ எனக்கு இந்த மாரிலாம் நீ சொல்லிட்டல்ல, ஏன்னா இவர் சொன்னது தான் அவங்க பிரெக்னன்ட்டா இருக்குன்ற மாரி சர்டிஃபிகேட் குடுத்துட்டாரு. இப்ப நீ ஹீரோயினுக்கு நான் சொன்ன வேலைய நீ செஞ்ச அப்படின்னா வந்து இன்னும் உனக்கு வந்து கோடிக்கணக்குல நான் பணம் குடுப்பேன் அப்படின்ற மாரி சொல்லவும் அவர் ஒத்துப்பாரு. ஃபர்ஸ்ட் ஓகே சொல்லிடுவாரு. ஓகே சொன்னதுக்கு அப்புறம் இந்த ஃபியான்சி பொண்ணு கிட்ட அவர் வந்து தப்பா நடக்க முயற்சி, ஏன்னா அது 2ம் அப்படிதான் க்ளோஸா இருந்துட்டு இருக்கு. ஒரு சில நேரம் ஒத்துக்க மாட்டேங்குதுல. உடனே நீ இப்ப ஒத்துக்கல அப்படின்னா நான் இத சொல்லிடுவேன், அத சொல்லிடுவேன்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப இது 2 ஒண்ணா இருந்துட்டு இருக்கும். இன்னொரு பக்கம் ஹீரோயின பாத்துக்கிறதுக்காக ஒரு ஒரு நர்ஸ் ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க செக்கப்க்கு போகும்போது அவங்க மெடிசனோட இது ஒரு மெடிசன வச்சு கலந்து விட்டுருவாங்க. அது ஹீரோயினுக்கு குடுக்கும்போது அவங்களுக்கு ஒரு மாரி ஸ்டொமக் அப்செட் ஆயிடும். உடனே ஹீரோவுக்கு கால் பண்ணிடுவாங்க. அவங்க வந்துட்டு வேற ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் செக்கப் பண்ணும்போது, அவங்க ஏதோ அலர்ஜிட்டிக்கா இருக்கு அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ தான் இப்ப அவங்கள பாத்துட்டு இருப்பாரு. ஹீரோயின் மேல கோவமா தான் வந்துட்டே இருக்கும். ஆனாலும் அவங்களுக்கு ஒண்ணுனா உடனே ஓடி வந்து
காப்பாத்திருவாரு. இதுக்கப்புறம் இதுக்கு யாரு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு கண்டுபிடிக்கவே முடியாது. இந்த ஃபியான்சி பொண்ணு அந்த டாக்டர வச்சுட்டு நெறைய விஷயங்கள் இந்த மாரி பண்ணிட்டே இருக்கும். ஒரு சில நேரம் ஒரு பேச்ச கேட்க மாட்றான்னு சொல்லிட்டு அவரே ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு இத நெனச்சுட்டே இருக்கும். இப்ப இந்த ஹீரோயினோட அண்ணன் இருக்காருல்ல, அவருக்கு இவங்களலாம் ஹீரோயினுக்கு யார கொண்டு ஆபத்து வருதுன்னு அவரு ஒரு பக்கம் தேடிட்டே இருப்பாரு. இப்பதான் ஹீரோயின் கூட படிச்சவங்கலாம் வந்துட்டு வருவாங்க. அந்த சீனியர் பொண்ணு இருக்குல்ல, அது டோட்டலாவே மாறி இருக்கும். ஏன்னா ஹீரோயினோட அண்ணன் இருக்காங்கல்ல, அவங்கள வந்துட்டு இவர் வந்து ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருக்கும். இப்ப ஹீரோயின் கிட்ட வந்து அது நல்ல விதமா அந்த லேடி வந்து பேசுவாங்க. அந்த சீனியர் லேடி. பேசும்போது ஹீரோயின்ட்ட கேட்பாங்க, "நீ எந்த அளவுக்கு மாடலிங்கா இருந்தா ஏன் இப்ப இவ்ளோ டவுன் ஆயிட்ட? நீ அப்படி வரணும், இப்படி வரணும்னு" சொல்லிட்டே இருக்கும்போது ஹீரோயின் இது எதுவுமே வேண்டான்னு சொல்லிட்டு ஃப்ளவர் ஷாப் மாரி வச்சு அதுல ரன் பண்ணலாம் அப்படின்ற மாரி அவங்க முடிவுக்கே வந்துருவாங்க. அது ஹீரோயின் ரொம்ப புடிச்சதுனால இப்ப அவங்க பிரெக்னன்ட்டா இருக்காங்க. அதுக்கு யாரு காரணம்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஒரு பக்கம் யோசனையிலே இருப்பாரு. ஹீரோயினோட அண்ணன் இருக்காருல்ல, அவர் வந்துட்டு புரிய வைப்பாரு. "நீ தான் அன்னைக்கு அந்த ஹோட்டல்ல இருந்தது ஹீரோயின் தான்" அப்படி இப்படின்னு சொல்லவும் ஹீரோயினுக்கு இப்ப இது எல்லாமே புரிஞ்சிரும். அதாவது ஹீரோக்கு எல்லாம் புரியவும் ஹீரோயின பத்தி இப்ப நம்ம தான் தப்பு பண்ணிட்டோம் அப்படின்ற மாரி ஃபீல் பண்ணிட்டு ஹீரோயின் கிட்ட பேச போவாரு. அந்த நேரம் பார்த்து இப்ப இவங்க எல்லாம் ஒண்ணு சேர்றது வந்து அந்த ஃபியான்சி பொண்ணுக்கு சுத்தமா பிடிக்காது. உடனே அது என்ன பண்ணும், ஹீரோயின தூக்கிட்டு வந்துரும். தூக்கிட்டு வந்து ஒரு இடத்துல கட்டி போட்டு வச்சிரும். இது எல்லாத்துக்கும் வந்து உடந்தையா அந்த டாக்டர் இருந்தாருல்ல, அந்த டாக்டர வந்து எல்லாரும் சேர்த்து புடிச்சிருவாங்க. புடிச்சு அவர வந்துட்டு இப்ப நல்லா அடி அடி நடிச்சு அவருக்கு ட்ரீட்மெண்ட்டும் அதே ஹாஸ்பிட்டல்ல குடுப்பாங்க. அவர் பார்த்தீங்கன்னா பைத்தியம் மாரி சிரிக்க ஆரம்பிச்சுருவாரு. "நீங்க என்ன பண்ணாலும் அவள காப்பாத்த முடியாது. நாங்க நினைச்சது தான் நடக்கும்." அப்படி இப்படின்னு சொல்லவும் இப்ப இந்த நல்ல புள்ள மாரி இந்த ஃபியான்சி பொண்ணு இப்ப இங்க வந்துரும். வந்தோனே பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த டாக்டர பார்க்க செக்கப்க்கு வர மாரி வரும். ஆனா ஹீரோ கண்டுபிடிச்சுருவாரு. எல்லாமே நீ தான் பண்ணிட்டு இருக்கன்றது எங்களுக்கு நல்லா தெரிஞ்சிடுச்சுன்னு சொல்லவும், ஹீரோ கிட்ட அப்படியே அது நல்லா நடிக்க ஆரம்பிக்கும். ஆனா ஹீரோ இந்த தடவ நம்பவே மாட்டாரு. "நீ இந்த தடவ என்ன நடிச்சாலும் நான் நம்ப போறதில்லன்னு" சொல்லவும், அதுக்கு ஒரு வழியே இல்ல. நம்ம கல்யாணமும் நின்னு போச்சு. சீக்கிரமா கல்யாண பேச்சு எடுக்கும். ஹீரோ அதெல்லாம் மசியவே மாட்டாரு. இப்ப எல்லாருக்கும் எல்லா விஷயமும் தெரிஞ்சிரும். ஹீரோயின் எங்கன்னு தேடும்போது, ஹீரோயின் இது ஒரு இடத்துல ஒளிச்சு வச்சிருக்கும். அங்க போனோம்னா பார்த்தோம் அப்படின்னா எல்லாரையும் மிரட்டும். "இதுக்கப்புறம் நீங்க இவள தேடி வருவீங்க. எனக்கு நல்லா தெரியும். என்ன நீ கல்யாணம் பண்ணிக்கலன்னா இவள இப்படி பண்ணிடுவான், அப்படி பண்ணி" மிரட்டவும், ஹீரோ வந்து எல்லாத்துக்கும் ஒத்துக்கிற மாரி ஒத்துக்கிட்டு ஹீரோயின காப்பாத்திருவாரு. அதுக்கப்புறம் அந்த லேடிய பார்த்தீங்கன்னா போலீஸ்ல புடிச்சு குடுத்துருவாரு. அவ்வளவுதான். அது அழுதுகிட்டே கதறிக்கிட்டே அங்கிருந்து போயிடும். இப்ப ஹீரோ கிட்ட வந்து டைரக்ட்டா ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட வந்து ப்ரொபோஸ் பண்ணுவாரு. "அன்னைக்கு நான் இருந்தது நான் தான். எனக்கு இப்பதான் அது தெரியுது. உனக்கு தான் முன்னாடியே தெரியுமே. நீ ஏன் என்கிட்ட சொல்லல?" அப்படின்ற மாரி ரொம்ப ஃபீல் பண்ணுவாரு. நினைச்சுப்பாங்கன்னா, அந்த ஃபியான்சி பொண்ணு வந்து ஹீரோவ லவ் பண்றதுனால, அவர் ஹீரோவும் அந்த பொண்ண லவ் பண்றாரு போல இருக்குன்னு நினைச்சிட்டு தான் அவங்க இவங்களுக்குள்ள போக்கூடாதுன்னு நினைச்சிருப்பாங்க. ஆனா உண்மையிலேயே இவங்க 2 பேரும் தான் விரும்புறாங்கன்றது இவங்களுக்குள்ள தெரிஞ்சிரும். இவங்க 2 பேர் மாதிரியே ஹீரோயினோட அண்ணன் இருக்காங்கல்ல, அவரு தான் ஹீரோ வந்து தப்பா புரிஞ்சுக்கிட்டாருல்ல. ஹீரோயினோட அண்ணன வந்து அதாவது அவர் தான் மிஸ்பிஹேவ் பண்ணிட்டாருன்னு நினைச்சாரு. ஆனா அப்படி இல்ல. அவரோட சிஸ்டர் தான் இது அப்படின்றது இப்பதான் ஹீரோக்கே தெளிவாகும். அதுக்கப்புறம் அவரும் இந்த சீனியர் பொண்ணு தான் லவ் பண்றாங்கன்ற விஷயம் வெளிய வந்துரும். இப்ப இவங்க 2 பேருமே வந்து ஒரே டைம்ல வந்து கல்யாணம் பண்ணிப்பாங்க. எல்லாரோட எந்த தொந்தரவும் இல்லாம 2 பேரும் கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருக்கணும். அவங்க ஃபேமிலியோட ஒத்துமையா இருக்கணும்னு நினைப்பாங்க. அந்த மாரி தான் இந்த டிராமா வந்து இங்க கம்ப்ளீட் ஆகுது. இன்னொரு நல்ல டிராமால சந்திக்கலாம்.